அதோடு கூட உவமை பெயர்களும் अनेकम இருக்கின்றன. वैसे ही दृष्टांत पूर्वक अर्थात उदाहरण रूपी नाम भी दिए गए हैं. பொதுவாக வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது आमतौर पे जब हम पवित्र शास्त्र को पढ़ते हैं தமிழ் வேதாகமத்திலே तमिल पवित्र शास्त्र में தேவன் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். अर्थात देवन परमेश्वर का नाम देखा जाता है. கர்த்தர் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். कर्तर यहोवा का नाम हम देखते हैं. ஆண்டவர் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். और प्रभु का नाम देखते हैं. இதெல்லாம் அதிகமாக பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. इस तरह से आम रूप से ये नाम जाने जाते हैं. அதிலே மிக முக்கியமாக அந்த தேவன் கர்த்தர் என்கிற ரெண்டு வார்த்தைகள் அதிகமாய் வருவதை பார்க்கலாம். इसमें मुख्य रूप से परमेश्वर और यहोवा ये दो नाम ज्यादा नाम पाए जाते हैं. பொதுவாக ஆங்கிலத்திலே தேவன் என்பதுக்கு God என்று போட்டிருக்கும். इंग्लिश में परमेश्वर को गॉड कहा जाता है. கர்த்தர் என்கிறதுல லார்ட் என்று போட்டிருக்கும். और जहाँ पर यहोवा कहा जाता है वहाँ पर उसको लॉर्ड कहा जाता है. எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது इब्रानी भाषा में இந்த தேவன் என்பதற்கு ஏல் ஏல் என்கிற வார்த்தை இருக்கிறது. इस परमेश्वर को एक एहेल का नाम दिया गया है. ஏல் என்று சொல்லும் பொழுது பலம் வல்லமை. जो एल का मतलब है वो सामर्थ ஏகாதிபத்தியம் sovereignty और पूरी सामर्थ को रखने वाला ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோலர் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தக்கூடிய ஆக்கமுடையவர். और पूरी संसार को अपने अधीन करके उसको चलाने की सामर्थ रखने वाला. அதுதான் தேவன் என்கிற வார்த்தையினுடைய ஒரு அடிப்படை அர்த்தம். तो यही हुआ इसके परमेश्वर के नाम का आधारपूर्ण अर्थ. இந்த ஏல் என்கிற வார்த்தையோடு கூட इस ए के अर्थ के नाम साथ ஏராளம் இன்னும் கூடுதல் வார்த்தைகள் கூட்டு வார்த்தைகளாக சேர்த்து தேவனுக்கு अनेक பெயர்கள் இருக்கின்றன. उसके साथ और भी परमेश्वर के नाम दिए गए हैं. எல் ஷடாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एल शडाई ऐसा कहा गया है. சர்வ வல்லமையுள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर, omnipotent God, எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். उसके अंदर सभी कार्य को करने की सामर्थ है. எல் ஷடாய், एल शडाई, அவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். वो उसके द्वारा वो सबको सभी कार्य करने में उससे हो सकता है. அதே போல அவரை குறித்து ஏல் எலியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமான தேவன். और वैसे ही एल एलियोन अर्थात परम प्रधान करके नाम दिया गया है. ஏல் ஓலாம் சதாகாலம் உள்ள தேவன். एल ओलाम हर समय बने रहने वाला परमेश्वर. அவர் ஏல் ரோய் காண்கிற தேவன். एल रोई वह हमें देखने वाला परमेश्वर. இப்படி நமக்கு பழக்கமான अनेक வார்த்தைகள் இருக்கின்றன. इस तरह से हम जिस नाम को जानते हैं बहुत से नाम हैं. அதோடு கூட இன்னும் நமக்கு அறிமுகம் இல்லாத பல வார்த்தைகளும் இருக்கின்றன. और वैसे कुछ एक ऐसे नाम हैं जो हम नहीं जानते. பரிசுத்தமுள்ள தேவன், वह है पवित्र परमेश्वर, பரலோகத்தின் தேவன், और स्वर्गीय परमेश्वर, இஸ்ரவேலின் தேவன், और इस्राएल का परमेश्वर, மகிமையுள்ள தேவன், और महिमा का परमेश्वर, ஞானமுள்ள தேவன். और बुद्धि समझ रखने वाला परमेश्वर. இதெல்லாம் பைபிள்ல வசனங்கள் இருக்கிறத தான் சொல்லுகிறேன். ये सब बाइबल के उन वचनों के आधार पर कह रहा हूँ. இன்னும் உண்மையுள்ள தேவன், वह सच्चा परमेश्वर है, சத்தியபரனாகிய தேவன், वो सत्य से भरपूर है, நீதிபரராகிய தேவன், वह न्यायी परमेश्वर है, யசூரனுடைய தேவன், वो सीधा परमेश्वर है, வல்லமையுள்ள தேவன், वह सामर्थी परमेश्वर है, மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன், और बड़े बड़े काम करने वाले और अद्भुत युक्ति करने वाला परमेश्वर है, மிகுந்த கிருபை உள்ள தேவன். वह अनुग्रह से भरने वाला परमेश्वर இப்படி है. சுமார் 25-26 பெயர்கள் பைபிள்ல இருக்கிறது. इस तरह से लगभग 25 से 26 नाम बाइबल में दिए गए हैं. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி அவைகள் வெளிப்படுத்துகின்றன. हमारा परमेश्वर कैसा है और वो किस तरह से काम करता है, ऐसा ये बात को प्रकट करता है. இந்த தேவன் என்பவர் மகா வல்லமை படைத்தவர். ये जो हमारा परमेश्वर है बहुत ही सामर्थ्यशाली है.
மிகுந்த ஞானம் உள்ளவர், और बहुत ही बुद्धिमानी है। எல்லா இடங்களிலும் அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் வைத்திருக்க கூடிய சக்தி உள்ளவர். सभी क्षेत्रों में अपनी जो उपस्थिति को रखने की वो सामर्थ उसके पास है। பொதுவாக இந்த மூன்று காரியங்களை தான் விசேஷமாக சொல்லுவார்கள். आमतौर पे 3 कार्य में कहा जाता है, எல்லாமே விசேஷமானவைகள் தான். सभी विशेषता को रखते हैं, ஆனால் omnipotent God, சர்வ வல்லமை உள்ள தேவன், लेकिन वो है सर्वशक्तिमान परमेश्वर, omniscient God, अनंत ஞானம் உள்ள தேவன், वो महाज्ञानी परमेश्वर है, omnipresent God, சர்வவியாபியாகிய தேவன். वो हर जगह पाए जाने वाला। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வேதத்திலே தேவன் என்கிற பதத்தை படிக்கும் பொழுது அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். तो जब हम शास्त्र में देखते हैं तो उसके बड़े बड़े कार्य को और उसकी सामर्थ को यह प्रकट करता है। இந்த நாமங்களை உச்சரித்து நாம் அவருக்கு துதி சொல்ல வேண்டும். इस नामों का उपयोग करके हमको उसकी स्तुति करना இந்த चाहिए। நாமங்களை உச்சரித்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். इसके नाम के उच्चारण को लेकर उसकी आराधना करनी चाहिए। இந்த நாமம் சம்பந்தப்பட்ட அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு தேவனில் இன்னும் அதிகம் விசுவாசம் வைக்க வேண்டும். इस नाम के अर्थ को जानकर और भी ज्यादा हम परमेश्वर की आराधना करनी चाहिए। அதற்காகத்தான் தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். इसलिए उसने अपने नाम को हम पर प्रकट किया है। என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். जहाँ कहीं भी उसके नाम को लिया जाता वहाँ पर वह आकर आशीष देगा, ऐसा कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள். तो वह अपने नाम की महिमा करेगा। நம்ம உதடுகள் அவருடைய நாமத்தை உச்சரித்து துதிப்பதாக, जो हमारे होंठ हैं उसके नाम को बोलकर उसकी स्तुति करें। அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல சாத்தான் கோட்டைகள் உடைந்து போகும். जितना अधिक हम उसके नाम को लेते हैं उतने ज्यादा शैतान के बंधन टूटते நம்முடைய हैं। வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்கள் எல்லாம் மாற்றப்படும். हमारे जीवन के जो रुकावटी रूपी पत्थर है वो दूर होते हैं। அல்லேலூயா. हालेलुया। எனவே தேவனுடைய நாமம் மகிமையான तो நாமம். जो परमेश्वर के नाम है वो बहुत ही महिमामय है। இந்த தேவன் என்கிற வார்த்தையை வைத்து புகழுகிற ஒரு பாடல் உண்டு. इस नाम जो परमेश्वर को रखकर एक ही प्रशंसा करने वाला एक गीत है। அதை மட்டும் சில வரிகளை மட்டும் பாடுகிறேன். कुछ एक आयत गाना चाहता हूँ। உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்த, சேர்ந்து பாடுவோமா? உன்னத தேவன் நீரே, கண்களை மூடி, பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அற்புத தேவன் நீரே, ஆசீர் அளிப்பவரே, அற்புத தேவன் நீரே, ஆசீர் அளிப்பவரே. ஹல்லேலூயா. இந்த பாட்டு எல்லாம் தெரிந்த பாட்டு தான், முழுசும் பாடுனா டைம் போய்விடும். गीत सभी को मालूम है लेकिन समय बीत जाने के இந்த कारण மாதிரி பாடல்களை அதிகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். इस तरह को गीतों को गाकर बहुत ही ज्यादा प्रभु की महिमा करनी चाहिए। இவைகள் தேவனுடைய நாமத்தை புகழுகின்ற பாடல்கள். यह है परमेश्वर के नाम की प्रशंसा करने के गीत। இதே மாதிரி இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை எபிரேய மொழியில் யாவே என்று சொல்லப்படுகிறது. इस तरह से एक और वचन नाम उपयोग किया जाता है इब्रानी भाषा में, யாவே. यावेल। அதனுடைய இன்னொரு பதம் ஜெகோவா. उसका एक और अर्थ हुआ है जहोवा। அது அந்த எபிரேயத்தினுடைய லத்தீன் மொழியாக்கம் என்று சொல்லுகிறார்கள். जो इब्रानी भाषा के लतीन में लिखा गया है। தமிழ்ல யெகோவா என்று சொல்லுகிறோம். और इसको तमिल में यहोवा कहा जाता है। ஆனா சில இடங்கள்ல யெகோவா என்று எழுதி இருக்கிறது, பல இடங்கள்ல கர்த்தர் என்று எழுதி இருக்கிறது. कुछ एक जगह यहोवा और दूसरे जगह
तमिल में कर्ता लिखा है। இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்த்தால் यदि इन शब्दों के अर्थ को हम देखें, யாத்திராகமம் 3:14 அவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். या निर्गमन 3 और उसका 14वां अध्याय में उसने मूसा पर अपने नाम को प्रकट किया। இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं जो हूँ सो हूँ। அதுதான் உண்மையில் இந்த யெகோவாவுடைய அர்த்தம். वही है इस यहोवा का अर्थ। யெகோவா என்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். जो ये यहोवा का मतलब है, मैं जो है सो है, மாற்றம் இல்லாதவர். उसमें कोई बदलाव नहीं। I am that I am. जो है सो है, நான் நானாகவே இருக்கிறேன். मैं जो हूँ सो हूँ। நான் எப்பொழுதும் அப்படியே இருக்கிறேன். मैं हमेशा ऐसा ही बना रहता हूँ। எனக்கு நேற்று இன்று நாளை எல்லாம் ஒன்று போலத்தான். मेरे लिए कल, आज और आने वाला कल सब एक समान है। அவ்விதமாக தேவன் பல இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். इस तरह से बहुत से स्थानों में परमेश्वर ने अपने आप को प्रकट किया। ஆகவே அந்த வார்த்தைகளை வைத்தும் अनेक பெயர்கள் கர்த்தருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. तो इन शब्दों को रखकर परमेश्वर को और भी नाम दिए गए हैं। யெகோவா ஈரே, यहोवा ईरे, கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் தேவைகளை சந்திப்பார். परमेश्वर मुझे देखता है, वो मेरी आवश्यकताओं की पूरी करेगा। அவருடைய சரியான அர்த்தம் God knows our needs intimately. நம்முடைய தேவைகளை தேவன் ரொம்ப ரொம்ப அருகிலிருந்து கண்டு அதை தேவைகளை சந்திக்கிறார். उसका मतलब है कि परमेश्वर हमारी जो जरूरत है बहुत ही बारीकी से अर्थात नजदीकी से देखकर उसे पूरी करता है। யெகோவா ஈரே என்று உச்சரிக்கும் பொழுதே விசுவாசம் ஊற்றெடுக்கும். जो यहोवा ईरे जब हम बोलते हैं तो वो हमारे अंदर विश्वास को उत्पन्न करता है। கர்த்தர் சகலத்தையும் பொறுப்பெடுக்கிறவர். प्रभु सभी को अपने संयम में रखने वाला। சின்ன சின்ன காரியங்களை கூட அதான் பக்கத்துல இருந்து எல்லாம் பார்த்து செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा लिखा है कि निकटता से देखकर वो सब कुछ करने वाला। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு பிள்ளையோடு தகப்பன் தாய் நெருங்கி இருந்தால் அந்த பிள்ளையுடைய தேவைகளை அப்படியே புரிந்து கொள்வார்கள். यदि एक माता पिता बच्चे के बहुत ही निकट रहे तो उसकी आवश्यकताओं को जान पाएंगे। ஒரு மனைவியோடு ஒரு கணவன் சரியான நிலையில் இருந்தால் நன்றாக அந்த மனைவியுடைய நிலைமையை புரிந்து கொள்வார். यदि एक पति अपनी पत्नी से अच्छी तरह बने रहे तो पत्नी की स्थिति को अच्छी तरह समझ அப்ப पाएगा। अनेகம் தேவைகள் அவர்கள் கேட்காமலே சந்திக்கப்படும். तो बहुत सी ऐसे जो आवश्यकता है ना मांगकर पूरी भी हो जाएगी। அதை போல் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் தான் இந்த யெகோவா ஈரே. ऐसे ही हमारी आवश्यकताओं की पूरी करते हुए ना यह यहोवा ईरे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவர். वो सारी आवश्यकताओं की पूर्ति करने वाला। அல்லேலூயா. हालेलुया। இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஒன்று நினைவுக்கு வருகின்றது. इस बात को कहते हुए एक बात याद आती है। நாம் எல்லாரும் நம்முடைய தேவைகளுக்காக தேவனை விசுவாசிக்க வேண்டும். हम सभी हमारी आवश्यकताओं के लिए, जरूरत के लिए हमें परमेश्वर विश्वास ஒரு करना चाहिए। மனிதனுடைய முன்னால கையேந்தவே கூடாது. एक मनुष्य के आगे हमें हाथ नहीं फैलाना ஒரு चाहिए। மனிதன் எனக்கு இதை தர வேண்டும் சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்க கூடாது. एक मनुष्य मुझे ये देगा ऐसा हम नहीं कहना चाहिए। நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். हमारी आवश्यकताओं को परमेश्वर पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். एक बड़ा विश्वास हमारे अंदर होना चाहिए। நேற்று கடந்த நாளிலே ஒரு சகோதரன் என்னிடத்திலே போன் பண்ணி கேட்டார். पिछले दिनों एक भाई ने फोन में मुझसे एक बात को कहा। நான் டிசம்பர்ல ஊருக்கு வரேன், உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? उसने कहा कि मैं दिसंबर को अपने गांव आ रहा हूँ, आपके लिए मैं क्या लेकर आऊं? நான் சொன்னேன், பிரதர் எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார், நீங்க சந்தோஷமா வாங்க அப்படின்னு சொன்னேன். मैंने कहा कि प्रभु ने मुझे सब कुछ दे रखा है, आप खुशी पूर्वक यहाँ पर आइए। நேற்றுக்கு இரவு திரும்ப போன் பண்ணி कल रात उन्होंने फिर से फोन किया। உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும் என்று கேட்கிறார். आपको क्या चाहिए, क्या लाना चाहिए, आप कहिए। அப்போ பிறகு நான் சொன்னேன் அவரிடத்துல, मैंने उनसे कहा பிரதர் நான் இந்த மாதிரி விசுவாசத்திலே பழகிட்டேன். मैं इस विश्वास में काम करना सीख நான் चुका ஒரு हूँ। பொருளை உங்ககிட்ட கேட்டு நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். यदि मैंने आपसे कुछ मांगा तो जब भी मैं उसे देखूं तो मुझे बहुत दुख होगा। அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, அதனாலதான் நான் எந்த பொருளையும் சொல்றது இல்ல. इसलिए आप गलत ना समझे, मैं किसी से इस बात को नहीं कहता। அவர் ரொம்ப கம்பல் பண்ணாரு. उसने बहुत ही जबरदस्ती की। அப்போ நான் சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அப்படி ஏதாவது சொன்னாருன்னா அதை நீங்க செய்யுங்க. आप प्रार्थना कीजिए और प्रभु यदि कुछ बताए तो आप वैसा कीजिए। நான் இது அது என்று கேட்கிற அந்த பழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னேன். मुझे ये चाहिए या वो चाहिए ऐसे कहने की आदत அவர் मुझे नहीं। ரொம்ப சந்தோஷப்பட்டார். वो बहुत खुश हुए।
அவிதமாக நாம் இருக்கும் பொழுது தேவன் ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். इस तरह से जब बने रहते हैं तो परमेश्वर हमारी आवश्यकताओं को बहुत ही आश्चर्य रूप से पूरी करता பல है. காரியங்கள் நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னதே கர்த்தர் நமக்கு சந்திப்பார். बहुत से कार्य को हम जब प्रार्थना के पहले ही वो हमको दे देता है. அல்லேலூயா. हालेलुया. இதுல இன்னொரு அனுபவத்தையும் சொல்ல விரும்புகிறேன். एक और अनुभव कहना चाहता हूँ. ஒரு பக்கம் தேவன் நம்முடைய காரியங்களை தேவன் தர வேண்டும் என்ற அந்த விசுவாசம், एक दिन एक तरफ हमारे जो कार्य है वो परमेश्वर देना चाहिए, एक विश्वास. இன்னொன்று நம் மூலமாக பிறருடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்பட வேண்டும். और वैसे ही हमारे द्वारा दूसरों की जो जरूरतें पूरी हो. அல்லேலூயா. हालेलुया. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவ்விதமாய் ஜெபிக்கிறது உண்டு. जब हम प्रार्थना करते हैं तो इस तरह से करते हैं. நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு gift கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். यदि हम किसी को उपहार दें तो उसके लिए वो जरूरतमंद होना சும்மா चाहिए. ஒரு gift கொண்டு வந்தாங்க, அது 100ல 1 101 என்று இருக்கிற பொருளா அப்படி வைக்கப்படக்கூடாது. अचानक से आने वाली वो गिफ्ट कोई 100 में से एक हो, ऐसा ना हो. இப்படி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். इस तरह की प्रार्थनाएं प्रभु सुनता है. நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு போற பழக்கம் கிடையாது. क्योंकि सबके लिए सब कुछ लेकर जाना नहीं हो सकता. சூழ்நிலையை பொறுத்து தேவ நடத்துதலை பொறுத்து செய்து கொள்வதுதான். परिस्थितियों के अनुसार जैसा प्रभु चलाता है वैसे. ஒரு முறை ஒரு ஊழியர் குடும்பத்தை சந்திக்க போகும்பொழுது ஒரு சின்ன ஒரு கப் செட் கொண்டு கொடுத்தேன். एक बार एक सेवक के परिवार को जब मैंने मिलने गया तो मैंने कप का सेट அவருடைய खरीदा. கன்வென்ஷன் நாட்கள் उन दिनों कन्वेंशन का समय था. கொண்டு கொடுத்த உடனே जब मैंने उन्हें दिया அந்த तो ஊழியர் மனைவி சொல்லுகிறார்கள், उस सेवक की पत्नी ने कहा, அவர்கள் அழகான ஒரு கப் செட் வச்சிருந்தாங்க இந்த கன்வென்ஷன்ல கெஸ்டுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று. उन्होंने एक बहुत सुंदर एक कप सेट रखा था क्योंकि गेस्ट को उनमें दिया जाए ரெண்டு इसलिए. நாளைக்கு முன்னால விழுந்து உடைந்து போய்விட்டது. 2 दिन के पहले वो नीचे गिरकर टूट गया. இதுல ரொம்ப வேதனையோட இருந்திருக்கிறார்கள். इसमें वो दुखी थी. கரெக்டா அந்த gift கிடைத்தது. सही समय पर वो गिफ्ट उन्हें मिल गया. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். हमारा परमेश्वर हमारी प्रार्थना को सुनता நம்முடைய है. நல்ல விருப்பங்களை வாய்க்க செய்கிறார். हमारी अच्छी चाहतों को वो पूरा करता இது है. போல எனக்கு சமீபத்தில் 2-3 அனுபவங்கள் உண்டாயிற்று. निकटता में 2-3 अनुभव मुझे प्राप्त हुए. இந்த மாதிரி ஒரு அனுபவத்திலே நாம் செல்ல வேண்டும். इस तरह के अनुभव में हमें चलना चाहिए. நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. हमारा परमेश्वर है यहोवा परमेश्वर. அல்லேலூயா. हालेलुया. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். वो सभी कार्य को करने में நம்முடைய सामर्थ्य है. தேவைகளை அறிந்து சந்திக்கிற தேவன். वो हमारी आवश्यकता को जानकर पूरा करता है. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு சில வேளை ரொம்ப தேவையா இருக்கும். हो सकता है कुछ हमें बहुत ही आवश्यक हो. ஒருவர் கேட்கும் பொழுது இங்க வரைக்கும் வாய் வரைக்கும் வந்துரும். हो सकता है हमारे मुख तक के यदि कोई पूछे तो आ जाए. ஆனாலும் அதை சொல்லாமல் கர்த்தருக்கு காத்திருந்தால் यदि हम उसे ना कहें और प्रभु की बात जो है, கர்த்தர் தருவது மேன்மையாக இருக்கும். प्रभु जो दे वो प्रशंसनीय होगा. அல்லேலூயா. हालेलुया. நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு இன்னும் பலப்படும். हमारे और प्रभु के बीच के संबंध और मजबूत होंगे. இதே போல யெகோவா ராஃபா அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. इसके समान यहोवा जो अधिकता से हम उपयोग करते हैं, அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். वो हमें चंगा करने वाला परमेश्वर. நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் எந்த பரிகாரம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். वो हमारे जीवन और शरीर में किसी प्रकार की हर प्रकार की चंगाई को देने की, வியாதிகளை சுகமாக்குறவராக இருக்கிறார். वो बीमारियों से चंगाई करने वाला. அல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். इन बातों को यदि हम वैसे ही विश्वास करें तो हमारे जीवन में चमत्कार யெகோவா होगा. நிசி. यहोवा निसी. யெகோவா தேவன் கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி. ओ यहोवा जय देने वाला. அவர் ஜெயம் தருகிறவர். वो जय देने वाला है. பிசாசோடு உள்ள யுத்தங்கள், शैतान के साथ आए हुए युद्धों में, மனிதனோடு உள்ள யுத்தங்கள், मनुष्य के साथ आए हुए युद्धों में, எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் ஜெயம் தருகிறவர். सभी युद्धों में वो हमें जय देता है. அல்லேலூயா. हालेलुया. இப்படியாக ஒரு 12 பெயர்கள் இருக்கின்றன. इस तरह से 12 नाम हैं. எனக்கு இன்றைக்கு மெசேஜ் அதல்ல, இன்ட்ரோடக்ஷன், அதனால தான் ரொம்ப டீடைலுக்குள்ள போகவில்லை. मैं उसको और अधिक डिटेल में नहीं जाता, केवल उसका इंट्रोडक्शन देना चाहता हूँ. பாருங்கள், இப்படியாக தேவனை பற்றின தேவன் கர்த்தர் என்கிறவை அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. देखिए वो यहोवा है, ये अपने आप को उसने प्रकट किया. இந்த தேவன் என்று சொல்லுகிறது சர்வ வல்லவர் என்று சொன்னேன். ये जो परमेश्वर है इसको मैंने कहा सर्वशक्तिमान. எல்லாருக்கும் எல்லாம் செய்ய நிறைந்திருக்கிற ஒரு தேவன். सबको सब कुछ करने वाला, सब जगह भरे रहने वाला परमेश्वर. அதே போல இந்த யெகோவா என்று சொல்லும் பொழுது தன்னில் தானே மிகுந்த நிறைவுள்ள தேவன். ये जो यहोवा कहने से ये अपने आप में सब कुछ शक्ति को रखने वाला. ஐ ஆம் நான் என்று சொல்லும் பொழுது, मैं जब ऐसा कहा जाता है, அவருக்கு மட்டும்தான் நான் என்று சொல்லக்கூடிய உரிமை உண்டு.
उसको केवल यह इस बात का अधिकार है कि वो मैं कह सके। நம்மெல்லாம் நான் சொல்லுவோம், हम सभी मैं कहते हैं, ஆனா இன்னொரு உதவி இல்லாம நம்மளால வாழ முடியாது. लेकिन हम दूसरों की सहायता के बगैर नहीं जी सकते। ஆனா அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. लेकिन उसको किसी और की मदद की आवश्यकता नहीं। நான் ஐ ஆம், मैं இருக்கிறவராகவே இருக்கிறேன், मैं जो हूँ सो हूँ, என்னில் நான் நிறைவுள்ளவன், क्योंकि मैं अपने आप में भरपूर हूँ। அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வராது. कोई दूसरा उसकी आवश्यकता करे इसकी जरूरत नहीं पड़ती। அதுதான் அந்த அர்த்தம். इसका मतलब यही हुआ, தன்னிலே முழுவதும் நிறைந்திருக்கிறவர். वो अपने आप में पूरी तरह से भरपूर है। அடுத்தது அந்த முதல்ல சொன்ன தேவன் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய நிறைவுள்ளவர். उसके पहले मैंने कहा परमेश्वर और सबको सब कुछ करने की शक्ति रखने वाला। இந்த ரெண்டும் நமக்கு ஒரு நல்ல வெளிப்பாடா இருந்ததென்றால் தேவனை நாம் இன்னும் நன்றாய் அனுபவிக்க முடியும். इन दो नामों की अच्छा प्रकाशन यदि हमें हो तो हम विश्वास में और अधिक बढ़ पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த யெகோவா என்பதும் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. तो जो यहोवा है बहुत ही विशेषित नाम है। இன்னும் ஒன்று, एक और बात, தேவன் என்று சொல்லும் பொழுது பல வேளைகள்ல நாம பார்க்கிறோம் அவர் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மகா பெரியவராக இருப்பதை அது வெளிப்படுத்தும். ये जो परमेश्वर को जब हम देखते हैं तो वह बहुत शक्ति को रखने वाला, सामर्थ के रखने वाले को प्रकट करता है। அது யெகோவா என்று பார்க்கும் பொழுது जब हम यहोवा ऐसा देखते हैं, மனிதர்களோடு இடைபடுகின்ற अनेक அனுபவங்களை அங்கே பார்க்க முடியும். वो मनुष्यों के साथ सामना करता है, यह हम बहुत सारी जगह देख सकते हैं। இந்த பொதுவான வார்த்தைகள் அல்லாமல் ये जो नाम है इसके अलावा தனிப்பட்ட முறையிலே தேவனுக்கு अनेक பெயர்கள் இருக்கின்றன. व्यक्तिगत रूप से परमेश्वर के बहुत से नाम हैं। பிதாவாகிய தேவன், पिता परमेश्वर, அப்பா, अब्बा। இப்படி சொன்னால் அது திருத்துவத்தில் முதலானவராகிய பிதாவை மட்டும் குறிக்கும். तो ये त्रिएकता में से एक केवल पिता को ही दर्शाता है। இயேசு, यीशु, கிறிஸ்து क्राइस्ट என்று சொன்னால் திருத்துவத்தின் நடுநாயகமாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் குறிக்கும். तो ये तीन त्रिएक देव में से जो मध्य का परमेश्वर है यीशु को ही प्रकट करेगा। அவருக்கு अनेक பெயர்கள் இருக்கிறது. उसके भी बहुत से नाम हैं। வார்த்தை, शब्द, வழி, मार्ग, வாசல், द्वार, மேய்ப்பர், चरवाहा, ஏராளம் வார்த்தைகள் இயேசுவுக்கு இருக்கிறது. और बहुत से नाम प्रभु को दिए गए हैं। அவையெல்லாம் காரண பெயர்களும் ஒரு உவமை பெயர்களும். वो सभी के कारण है और दृष्टांत पूर्वक नाम है। இவைகள் இயேசுவை மட்டுமே குறிக்கும். ये केवल यीशु को ही दर्शाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர், पवित्र आत्मा, அது அந்த திருத்துவத்தில் மூன்றாமவராகிய ஆவியானவரை மட்டும்தான் குறிக்கும். ये त्रिएकता में केवल पवित्र आत्मा को ही दर्शाता है। தேற்றரவாளன், वो हमारी तसल्ली देने वाला, அவருக்கும் अनेक உவமை பெயர்கள் இருக்கின்றன. उसको भी बहुत से एक दृष्टांत पूर्वक नाम दिए गए हैं। அக்கினி, ஜீவ தண்ணீர், आग और जीवन का जल। இப்படி பார்த்தால் பைபிள் முழுவதும் கர்த்தருடைய பெயர்கள். इस तरह से बाइबल की पूरी तरह से उसके नाम दिए गए हैं। அல்லேலூயா. அப்ப हालेलुया। இவ்வளவு ஒரு கடல் போல கர்த்தருடைய நாமங்கள் பைபிள்ல இருக்கும் பொழுது तो इस तरह से समुद्र के समान प्रभु के नाम होते हुए இன்றைக்கு நாம ஒரு நாமத்தை மட்டும் சொல்ல போகிறேன். केवल मैं एक नाम को कहना चाहता हूँ, பிதாவாகிய தேவன். पिता परमेश्वर। அதோட அப்பா பிதா, அதான் கரெக்டான வேர்ட். அப்பா பிதா, अब्बा पिता, ஃபாதர், फादर, அப்பா. पिता। தேவனை அப்பா என்று அழைப்பது, परमेश्वर को है पिता कहकर पुकारना। அல்லேலூயா. हालेलुया। இது யாரை மட்டும் குறிக்கும்? यह किसको बताता है? சொல்லுங்க. பிதாவாகிய தேவனை மட்டும் குறிக்கும். यह केवल पिता परमेश्वर को दर्शाता है। ஏசப்பா, यीशु। தப்பு இல்ல? சிந்திக்கிறீங்களா? ஆவியானவரப்பா, पवित्र आत्मा पिता। என்ன ரெக்கார்டிக்கலி சரியா வரல, जैसा हम बोलते हैं वो सही नहीं आया। ஆனா அன்புக்கு எல்லை இல்லை. लेकिन अன்ப की कोई सीमा, प्रेम की कोई सीमा नहीं। ஏசப்பான்னு கூப்பிட்டனால ஒரு தப்பும் இல்ல. यदि हम यीशु का है तो कोई गलत नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா வேத அந்த அந்த சரியான அர்த்தத்தின்படி பார்க்கும் பொழுது அப்பா என்று அழைக்கும் பொழுது அது திருத்துவத்தின் முதலாம் அவர் பிதாவை குறிக்கிறது. इस तरह से जब हम पिता कहते हैं तो वो त्रिएकता में पहले नाम को दर्शाती है। அல்லேலூயா. हालेलुया। பைபிள்ல அதிகமா அப்பா அப்பா என்று கூப்பிட்டது இயேசு கிறிஸ்து. बाइबल में अधिकता से उसने अब्बा अब्बा करके पुकारा है, वो है प्रभु यीशु मसीह। இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுசும் வாசித்து பாருங்க. எத்தனையோ முறை என் பிதா, என் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா
இயேசு சொல்லிட்டே இருப்பார். मत्ती, मार्क, लूका और यूहन्ना में यदि हम कहे तो वो कहता मेरा पिता पिता कहकर उसने बहुत सी बातों में अपने आप को दर्शाया। என் பிதா என்றும் சொல்லுவார், உங்கள் பிதா என்றும் சொல்லுவார். वो कहेगा मेरा पिता और तुम्हारा पिता, ऐसा भी कहेगा। அவருடைய பிதாவை நமக்கு அறிமுகப்படுத்தத்தான் அவர் வந்தார். वो अपने पिता को उसे हम पर प्रकट करने के लिए वो इस पृथ्वी पर आया। அல்லேலூயா. हालेलुया। எனவே இப்பொழுது இந்த காரியத்தை குறித்து ஒரு 10 வசனங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். तो इस बात में मैं 10 वचन कहना चाहता हूँ। இந்த அப்பாவை நாம் இன்னும் அறிய வேண்டும். इस पिता अर्थात अब्बा का और अधिक जानना है। அப்பா என்று நாம வாய் திறந்து கூப்பிட்டா அதுல இந்த 10 அர்த்தமும் சேர்ந்து வர வேண்டும். जब हम हे पिता कर पुकारते हैं तो इसके साथ ये 10 नाम के अर्थ भी उसमें मिल जाना चाहिए। அதனால இன்றைக்கு அந்த ஆர்வத்தோடு வசனம் கேட்க வேண்டும். इसलिए उस लालसा से इस वचन को सुने। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் ஆயத்தம் தானா? கொஞ்சம் கவனத்தை சரிப்படுத்திக் கொள்வோம் இல்லையா? ஒரு பாட்டு கூட பாடுவோம். என்ன பாட்டுன்னு சொன்னா, யெகோவா நாமத்தை வைத்து ஒரு நல்ல பாட்டு இருக்கிறது. ஃபாதர் பாட்டு. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே, யெகோவா ஈரே. சேர்ந்து பாடுவோம், தேவனை புகழ்ந்து பாடுவோம். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றே. சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றே, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை ஊக்கமாய் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே அப்பா பிதா என்பதை குறித்து நாம் கவனிப்போம். इस समय में अब्बा और पिता के विषय में ध्यान देंगे। உண்மையில் அப்பா என்று சொல்லுவது அரமேய வார்த்தை. जो अब्बा कहते हैं वो उसका शब्द, ஆகவே புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக இது வருகிறது. ये नए नियम में बहुतता से पाया जाता है। இயேசுதான் அதிகமாக இதை பயன்படுத்துகிறார். यीशु ने इसे अधिकता से उपयोग किया है। அப்பா, अब्बा அவருடைய ஹீப்ரு எபிரேய வார்த்தை ஹாவ், उसका हिब्रू में हैव कहा गया है। அதிகமா கிரேக்க மொழி புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. जो यूनानी भाषा है वो नए नियम में प्रयोग की गई है। கிரேக்கத்துல அவாஸ் அவி என்கிறது அப்பாவை குறிக்கிறது. यूनानी में आवेश करके दिया गया है। ஆகவே 10 வெளிப்பாடுகள் அப்பா என்கிற நிலையில் வெளிப்பாடுகள். तो ये जो 10 प्रकाशन है अप्पा के विषय में। மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் அப்பா அப்பா என்று கூப்பிட்டு பழகி விட்டோம்.
जैसा हम पिता या अब्बा कहकर हम सीख चुके हैं, ஆனா இன்றைக்கு செய்தியை உள்ளத்திலே பதிய வையுங்கள். लेकिन आज का जो संदेश है अपने हृदय में इसको बचा இனி लीजिए। அப்பா என்று கூப்பிடும்போது இந்த வசனத்தின் அர்த்தத்தோடு கூப்பிட வேண்டும். इसलिए जब आप पिता करके पुकारे तो इस वचन के अर्थ के साथ आप पुकारे, அதனால் மிக பிரயோஜனம் உண்டாகும். इसके साथ बहुत ही उपयोग होगा। நமக்கும் அந்த அப்பாவுக்கும் உள்ள உறவு அதிகமாக பலப்படும். हमारे बीच में और पिता के बीच के संबंध है और अधिक मजबूत होंगे। அந்த அப்பாவிடத்திலிருந்து நாம் அனுபவிக்க வேண்டியது அப்படியே அனுபவிக்க முடியும். जो पिता से हमें अनुभव करना है वैसे ही हम अनुभव कर पाएंगे। முதலாவதாக இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். पहले जो यीशु ने कहा उनके से आरंभ करता हूँ। மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பரமண்டல ஜெபம் சொல்லிக் கொடுக்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடும்படி இயேசு சொல்லி தந்தார். जब मत्ती के 6 अध्याय में जब उसने स्वर्गीय प्रार्थना को सिखाया तो उसने कहा, हे स्वर्गीय पिता। எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். उसने कहा कि कैसे प्रार्थना करना है, तो हे हमारे पिता जो स्वर्ग में है ऐसा कहकर। ஆகவே இயேசு சொல்லதற்கு கீழ்ப்படிந்து நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும். तो यीशु ने जैसा कहा वैसे ही हमें आज्ञा मानकर प्रार्थना करनी चाहिए। அந்த மகாபெரிய பிதாவை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். इस महान परमेश्वर को देखकर हम अपनी विनती को उसकी ओर भेजना चाहिए। பிதாவே அப்பா என்று கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். पिता को है पिता कर पुकार कर हमें प्रार्थना करनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதனால் தேவனைன்னு கூப்பிடக்கூடாதா கர்த்தரேன்னு கூப்பிடக்கூடாதா அப்படி தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். तो इसके लिए यदि परमेश्वर या यहोवा ऐसा कर ना पुकारना चाहिए, गलत ना समझे। கர்த்தாவே என்றும் கூப்பிடலாம் தேவனே என்றும் கூப்பிடலாம். हमें यहोवा भी पुकार सकते हैं और परमेश्वर भी, ஆனால் இங்கே அப்பா என்று கூப்பிடுகிறதை குறித்து தியானிக்கிறோம். लेकिन यहाँ पर है पिता करके हम ध्यान देते हैं। இயேசு சொன்னார், यीशु ने कहा, பரமண்டலங்களில் இருக்கிற அப்பா, हे जो स्वर्ग में है இவர் எங்கே இருக்கிறார்? ये कहाँ रहता है? பரலோகத்தில் இருக்கிறார். वो स्वर्ग में रहता है। இயேசு அந்த நேரம் பூமியிலே இருந்தார். उस समय में प्रभु यीशु मसीह पृथ्वी में थे। அப்பொழுது அவர் சொல்லிக் கொடுத்தார், तब उसने ऐसा सिखाया, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். तुम्हें जो स्वर्ग में है उसे देखकर प्रार्थना करनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இயேசு சொன்ன अनेक வார்த்தைகள் உண்டு. यीशु ने बहुत सी बातों को कहा, அவைகள் எல்லாவற்றையும் நாம் சொல்ல போனால் நாளும் நேரமும் போதாது. यदि हम सभी कहें तो समय और दिन काफी ना होंगे। இரண்டாவதாக दूसरी बात, இயேசுவோடு வாழ்ந்த சீஷன் பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையை பார்க்கலாம். यीशु के साथ जीवन यापन करने वाला पतरस, उसने एक नाम दिया। 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே पहला पतरस 1 अध्याय और 3 वचन में, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता, அவி யெஷுவா ஹமாஷியாக் அடோனினோ ஃபாதர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் த மெஸ்ஸையா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर। இது ஒரு அழகான பெயராக இருக்கிறது. यह बहुत ही सुंदर नाम है। அவரை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு சரியான பின் பாயிண்டா காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. उसके प्रति सफाई से उसको बताने वाला एक नाम दिया गया है। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தெரியும். हमारे प्रभु यीशु मसीह हमको मालूम है, அவரோடு நாம் பழகுகிறோம். उसके साथ हम सीखते हैं। அதை வைத்து தான் பேதுரு சொல்லுகிறார். उसके साथ ही पतरस कहता है, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் ஏறக்குறைய இயேசுவை பார்த்தார்கள். उसके साथ जिन्होंने जीवन यापन किया प्रभु जानते हैं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவுடைய அப்பா, यीशु मसीह के पिता, நம்முடைய கர்த்தருடைய அப்பா, हमारे प्रभु के पिता, அப்படியாக அவர் சொல்லிக் கொடுத்தார். इस तरह से उसने बताया। பவுலும் தன்னுடைய நிருபங்களில் பலமுறை அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். पौलुस भी अपनी पत्रियों में कुछ तरह से नाम को प्रकट करता है। மூன்றாவதாக तीसरी बात, இயேசுவோடு பேதுருவோடு யோவானோடெல்லாம் இருந்து ஊழியம் செய்த யாக்கோபு சொல்லுகிறார், जो पतरस और यूहन्ना जो इनके साथ यीशु के साथ सेवा करने वाले याकूब कहता है। அந்த யாக்கோபு நிருபத்தை எழுதின யாக்கோபு சொல்லும்போது, जब ये याकूब उसकी पत्री लिखने वाला ऐसे कहता है, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், पहला अध्याय 17वां वचन, நன்மையான எந்த ஈவும் हर एक
हर एक अच्छा वरदान பூரணமான எந்த வரமும் और हर एक उत्तम दान பரத்திலிருந்து உண்டாகி ऊपर ही से ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. और ज्योतियों के पिता की ओर से मिलता है. இங்கே ஜோதிகளின் பிதா, यहाँ पर ज्योतियों के पिता, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், फादर ऑफ लाइट्स, எவி ஹெமியரோட், ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், ஜோதிகளின் பிதா. ज्योतियों के पिता. இந்த வார்த்தையை கவனியுங்கள். इस बात को ध्यान दीजिए. நாம் இனி அப்பா என்று கூப்பிடும் பொழுது जब हम पिता कहकर पुकारते हैं, அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற சிந்தை இருக்க வேண்டும். हमारा यह ध्यान होना चाहिए कि वो स्वर्ग में रहता है. அப்பா என்று கூப்பிடும் பொழுது जब हम है पिता करके पुकारते हैं, அவர் இயேசு கிறிஸ்துவுடைய அப்பா என்ற சிந்தை இருக்க வேண்டும். वो प्रभु यीशु मसीह के पिता है, यह ध्यान होना चाहिए. அவரை அப்பா என்று கூப்பிடும் பொழுது जब हमें है पिता कहकर पुकारते हैं, அவர் ஒளியில் இருக்கிறவர், वो ज्योति में रहने वाला. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு அநேகர் போய் இருளில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? आज बहुत से जाकर जो अंधकार में रहते हैं उन्हें मानते हैं. ஆனால் நாம் கூப்பிடுகிற அப்பா ஒளியில் இருக்கிறார். लेकिन हम जिस पिता को पुकारते हैं वो ज्योति में रहता है. அல்லேலூயா. हालेलुया. அவர் வந்து ஜோதிகளின் பிதாவானவர். वो है ज्योतियों का पिता. ஒளிகளுக்கெல்லாம் தந்தை. और प्रकाश का सभी का पिता. உலகத்திலே ஒளி என்பதை கொண்டு வந்தவரே அவர்தானே. और संसार में जो ज्योति को लेकर आने वाला वही है. அப்படிப்பட்ட அப்பாவை நாம் கூப்பிடுகிறோம். इस तरह के एक पिता को हम पुकारते हैं. அந்த ஒளிமயமான தேவன் நமக்கு நன்மைகளை தருகிறார். यह है ज्योति से भरे हुए परमेश्वर हमें भलाई करता है. ஜோதிகளின் பிதாவே என்று கூப்பிடும் பொழுது जब हम ज्योतियों के पिता ऐसा पुकारते हैं, இந்த வசனமும் நினைவில் வரட்டும். यह वचन हमारे ध्यान में आने पाए. நன்மையான ஈவுகளை தருகிறவர், वो अच्छा वरदान देने वाला, அதை பரத்திலே வைத்து உருவாக்கி நம்மளுக்கு தருகிறவர், वह ऊपर से अर्थात स्वर्ग में उसको बनाकर हमें देता है. பூரணமான வரங்களை தருகிறவர். वह हर एक उत्तम दान को देता है. வரங்கள் தேவை, वरदान की आवश्यकता है, தாளந்துகள், திறமைகள், दान और योग्यताओं की आवश्यकता है, கிருபை வரங்கள், अनुग्रह के और दानों ஆவியின் வரங்கள், के, आत्मिक वरदानों के, ஊழிய வரங்கள், सेवक के वरदानों के, எவ்வளவோ வரங்கள் தேவைப்படுகிறது. बहुत से वरदानों की आवश्यकताएं पड़ती है. நன்மைகளையும் வரங்களையும் தருகிறவர் ஜோதிகளின் பிதாவானவர். ये जो अच्छा वरदान देने वाला है वो है ज्योतियों के पिता. அப்பா என்று கூப்பிடும் பொழுது அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கூப்பிட வேண்டும். जब हम हे पिता करके पुकारते हैं तो पूरे विश्वास के साथ हमें पुकारना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இந்த சூரியன் ஒளி தருகிறது பாருங்கள். देखिए ये सूर्य जो प्रकाश देता है, அது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வஸ்து. वो परमेश्वर के द्वारा बनाई गई हुई एक वस्तु. அதுக்கு ஒளி கொடுக்கிற வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். उसका यह काम है कि वो प्रकाश को दे अर्थात ज्योति को दे. அதனுடைய ஒளியினாலே உலகத்தில் அநேகம் நன்மைகள் உருவாக்கப்படுகின்றன. उसकी ज्योति के द्वारा इस संसार में बहुत सी भलाइयां उत्पन्न होती है. இது தேவனுடைய ஆச்சரியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. यह परमेश्वर की बहुत ही अद्भुत युक्ति है. ஆனால் தேவனோ ஒளிகளின் பிதாவா இருக்கிறார். लेकिन परमेश्वर जो है वो ज्योतियों का पिता है. அவரிடத்தில் அனைத்து நன்மைகளும் இருக்கின்றன. उसके अंदर बहुत सी भलाइयां हैं. நமக்காக அது பரத்திலே உருவாக்கப்படுகிறது. वो हमारे लिए स्वर्ग में तैयार करता है. நம்முடைய வீட்டுக்கு நேராய் அனுப்பப்படுகிறது. हमारे घर को सीधे भेजी जाती है. நமது வாழ்க்கைக்கு நேராய் அனுப்பப்படுகிறது. हमारे जीवन में सीधे रूप से भेजी जाती है. தொழில் ஸ்தலத்துக்கு நேராய் அனுப்பப்படுகிறது. वो नौकरी क्षेत्र में भेजी जाती है. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் இனி ஆண்டவரை அப்பா என்று கூப்பிடும் பொழுது अब से जब हम कभी भी आप हे पिता करके पुकारते समय அங்கிருந்து ஒரு ஒளி நம்ம மேல வருகிறது. और एक ज्योति हमारे ऊपर प्रकट होती है. அது நன்மையை கொண்டு வருகிறது. वो भलाई को लेकर आती है. வரங்களை கொண்டு வருகிறது. वो वरदानों को लेकर आती है. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அவரை கூப்பிடுங்க. विश्वास के साथ और बड़ी लालसा के साथ उसे पुकारिए. ஒரு பிள்ளை அப்பாவுக்கு போன் பண்ணிச்சுன்னா, यदि एक बच्चा अपने पिता से फोन करे, அப்பாவை பார்க்க அப்பா வீட்டுக்கு போச்சுதுன்னா, यदि पिता को देखने के लिए पिता के घर को जाए, அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். उस बच्चे के अंदर एक लालसा होती है. அப்பா வீட்டுக்கு போறேன், ओ मैं पिता के घर जा रही हूँ. அதிகமா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லியே பழகிட்டோம்.
क्योंकि अधिकता से हमें माँ के घर जा रही हूँ ऐसे सीख चुके हैं। அப்போ அப்பா வீட்டுக்கு போயாச்சுன்னா ஏதாவது கிடைக்கும், तो ये पिता के घर जाऊंगी तो कुछ ना कुछ जरूर मिलेगा, சும்மா வரமாட்டோம். मैं खाली हाथ नहीं आऊंगी। அப்பா என்று கூப்பிட்டால் அங்கே ஒரு நன்மை உண்டு. यदि है पिता तो वहाँ पर एक अच्छी भलाई है, ஏனென்றால் நம்முடைய அப்பா இருளிலே தடவி திரியக்கூடிய அப்பா அல்ல. क्योंकि जो हमारे परमेश्वर है पिता है वो अंधकार में टटोलने वाला परमेश्वर है, ஜோதிகளின் वो பிதாவானவர். ज्योतियों का परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக अगली बार நான்காவதாக चौथा नाम, இந்த அப்பாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை यह जो है पिता कहने का 2 கொரிந்தியர் 1:3. दूसरा कुरिन्थियों 2 और 3। நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் हमारे परमेश्वर का पिता இரக்கங்களின் பிதாவும் वह दया का सागर, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். वो सब प्रकार की शांति को देने वाला परमेश्वर। இங்கே உள்ள விசேஷித்த பெயர் இரக்கங்களின் பிதா, यहाँ पर है वो दया का पिता, ஃபாதர் ஆஃப் மர்சிஸ், दया का पिता, எவி ஹராகாமிம், ஃபாதர் ஆஃப் மர்சிஸ், இரக்கங்களின் பிதா. वह दया का पिता है। பவுல் சொன்ன வார்த்தை. यह पौलुस ने कहा, இரக்கங்களின் பிதாவை குறித்து சொல்லுகிறார். वो दया के पिता के विषय में அந்த कहता है। 2 கொரிந்தியர் முதல் 10-11 வசனங்களை நீங்கள் முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது दूसरा कुरिन्थियों पहला अध्याय के जो पहले 7 वचन को यदि आप देखेंगे, உபத்திரவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. वह क्लेशों के बारे में लिखा है। உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், वह क्लेशों से भरे हुए जीवन को शांति देने वाला परमेश्वर, எந்த விதமான உபத்திரவத்திலும் அகப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். किसी प्रकार सब प्रकार के क्लेशों से भरे हुए लोगों को वो शांति देता है। அதற்கு ஒரு அறிமுகம் சொல்லும் பொழுது उसका वह एक परिचय देता है, இவர் இரக்கங்களின் அப்பா. यह दया का पिता। அல்லேலூயா. हालेलुया। நாம் அப்பா என்று கூப்பிடுகிறவர் हम जो है पिता कहते हैं, கொடூரமான தகப்பன் அல்ல, वह बहुत क्रूरी परमेश्वर नहीं, கடின இருதயம் உள்ளவர் அல்ல, उसका हृदय कठोर नहीं, மன்னிக்காதவர் அல்ல. वो क्षमा रहित नहीं, அவர் ஒரு இரக்கம் நிறைந்த பிதா. वह एक दया करने वाला पिता। அல்லேலூயா. हालेलुया। எனவே அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அப்பா என்று கூப்பிடுகிறோம். तो इसलिए इस लालसा से हम हे पिता करके पुकारते சில हैं। வேளை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம், कुछ एक समय जीवन में हम दुखित होते हैं, உபத்திரவங்களுக்குள்ளே ஆகியிருப்போம், बहुत से क्लेशों में हम सामना करते हैं, வியாதி, பணம் இல்லாமை, இப்படி பல நெருக்கங்கள். बीमारियां और पैसों की आर्थिक समस्याएं। அந்த நெருக்கத்தோடு இருந்து அப்பா என்று கூப்பிடும் போது उस संकट में जब है पिता करके हम पुकारते हैं, நமக்குள் ஒரு விசுவாசம், हमारे अंदर एक विश्वास, இரக்கங்களின் பிதா. वह दया का पिता। நான் கூப்பிடும் பொழுது எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும், जब हम उसे पुकारेंगे तो हम पर दया की जाएगी, என்னுடைய சரீர கஷ்டம் மாறும், और मेरी शारीरिक वेदना दूर होगी, என்னுடைய பண கஷ்டம் மாறும், और मेरी पैसों की कमियां दूर होगी, வாழ்க்கையில் இருக்கிற வேதனை மாற்றுவார். और जीवन में जो भी क्लेश है वो दूर करेगा, ஏன்னா அவரிடத்தில் இரக்கம் உண்டு, क्योंकि उसके पास दया है। இறங்குகிற ஒரு அப்பா. वो दया करने वाला पिता है। அல்லேலூயா. हालेलुया। என் வாழ்க்கையிலே குறைகள் உண்டு, हमारे जीवन में बहुत सी घटियां होती है, ஆனா அவரை நான் அப்பா என்று கூப்பிடும் பொழுது जब हम उसे हे पिता करके पुकारते हैं, இந்த குறையை நினைத்து கொண்டு போடா என்று சொல்ல மாட்டார். वो इस घटी को देखकर तू जा ऐसा नहीं कहेगा। அந்த குறையும் அவர் குறை தெரிந்திருந்தாலும் எனக்கு இறங்கக்கூடிய ஒரு தேவன். यदि वो घटी को जानता भी है तो वो हम पर दया करने वाला அந்த परमेश्वर, குறை என்னை விட்டு மாற்றவும் அவர் वो வல்லவர். घटी को हम में से दूर करने वाला அப்ப परमेश्वर। இங்கே அந்த இரக்கங்களை பார்க்கிறோம். तो यहाँ पर हम उसकी दया को देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. இடையில ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. एक बात याद आती है, நம்முடைய பூலோக தகப்பன்மார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவர் உண்டு. संसारिक पिता हम में से हर एक का एक पिता है। இவர்களில் சிலர் இரக்கமுள்ளவர்களா இருப்பார்கள், சிலர் கடினமானவர்களா இருப்பார்கள். इसमें से कुछ बहुत दयालु होते हैं और बहुत कठोर होते हैं। அது உங்களுக்கு தேவன் எப்படி எப்படி தந்திருந்தாரோ அது உங்களுக்கு தான் தெரியும். आपको परमेश्वर ने कैसा दिया है वो आप ही जानते हैं। அதை வச்சுட்டு இந்த தேவனை கணக்கு போடக்கூடாது. उनको देखकर इस परमेश्वर की आप उदाहरण नहीं दे सकते। சிலருக்கு அப்பா என்ற வார்த்தை அவ்வளவு ரசனையா இருக்காது.
जो अप्पा पिता करके कहने का उनको कुछ अर्थ नहीं मालूम। இது அம்மான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. कुछ एक ऐसे रहते हैं माँ कहने पर बहुत खुश होते हैं। தேவனை அம்மான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமே. यदि पिता परमेश्वर को हम माँ कहे तो अच्छा होगा। ஏன்னா அவங்க உலக அப்பாவை அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. क्योंकि जो संसारिक पिता है उन्हें नहीं भाते। அதனால அப்படி தப்பு கணக்கு போட்டுற கூடாது. तो इसलिए आप इस तरह से गलत अंदाजा ना लगाएं। हालेलुया। हालेलुया। இந்த அப்பா முற்றிலும் வித்தியாசமானவர். ये जो पिता है बहुत ही अंतर रखने वाला है। உலகத்திலே உள்ள அப்பா எல்லா அப்பாவும் மனுஷர்கள் தான். जो संसार में जो पिता है वो पिता नहीं, वो एक मनुष्य ही है। அந்த மனுஷ சுபாவங்கள் தான் அவர்களுக்குள் எதிர்பார்க்க முடியும். जो मनुष्य के स्वभाव है हम उनके अंदर देख सकते हैं। அதை வைத்து இந்த அப்பாவை சிந்திக்காதிருங்கள். उन्हें देखते हुए हम इस स्वर्गीय पिता की को ना जाने। இவர் நிச்சயம் இரக்கங்களின் यह பிதாவானவர். पूरी तरह से दया करने वाला पिता है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தப்பு செஞ்சிட்டா கூட यदि एक गलती कर दें तो भी அங்க இருந்து அப்பான்னு கூப்பிடலாம். वहां से हे पिता करके हम पुकार सकते हैं। அதனால தப்பு செய்ய லைசென்ஸ் கொடுக்கிறது கிடையாது. इसका मतलब यह नहीं कि गलती करने के लिए आपको वो लाइसेंस देगा। ஆனா தப்பு வந்து போச்சுன்னா लेकिन गलती आने पर அங்கிருந்து கூட அப்பா என்று கூப்பிடலாம். उस स्थान पर भी आप हे पिता करके पुकार सकते हैं। இரக்கங்களின் பிதா. वो दया का पिता है। அவர் இயேசு கிறிஸ்து இளைய குமாரனுடைய சரித்திரத்தை அழகா சொல்லி கொடுத்தார். प्रभु यीशु मसीह ने उस उड़ाऊ पुत्र के विषय में अच्छी तरह से बताया। அந்த குமாரன் செய்ய வேண்டிய தீமை எல்லாம் செஞ்சிட்டான். जो ये उड़ाऊ पुत्र था जो उसे करना था बुराइयां उसने की। ஆனால் கடைசியில பாப்பர் ஆன பிறகு அப்பாவை நினைத்தான். जब उसका सब कुछ खत्म होने पर उसने कहा हे पिता। அப்பாவை நோக்கி வந்தான். वो पिता को पुकारने लगा। அந்த அப்பா அவனை தள்ளி விடவில்லை. उस पिता ने उसे ठुकराया नहीं। இதுதான் இரக்கங்களின் அப்பா. यही है दया का पिता। அல்லேலூயா. हालेलुया। எனவே இனி அப்பா என்று கூப்பிடும் பொழுது இதை மறக்க கூடாது. इसलिए जब से आप हे पिता पुकारे तो आप इसे ना भूलें। ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே இனி அவர் பக்கம் போக முடியுமா? ओ मैंने इस तरह से गलती कर दी, क्या मैं उसके पास जा सकता हूँ? ஒரு பொழுதும் அவரை விட்டு விலகி போக கூடாது. कभी भी आप उससे दूर ना होएं। அவர் இரக்கங்களின் वह பிதாவானவர். दया का पिता है। உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். आपके सारे दुखों को वो जानता है நிச்சயம் இரக்கம் और செய்வார். निश्चित रूप से आप पर दया करेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த இரக்கங்களின் பிதாவை தைரியமாய் கூப்பிட வேண்டும். इस दया के पिता को बहुत ही हिम्मत से पुकारें। கண்ணீரை துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. பாடுவோம் தெரிந்தவர்கள். தெரியலையா ஒருத்தருக்கும்? மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. உன்னத பேரின்பமே அப்பா உன்னத பேரின்பமே கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் காருண்யமே கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் உன்னத பேரின்பமே. அப்பா உன்னத பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன். அப்பா நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரக்கங்களின் பிதாவானவர். वह दया का पिता है। அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், अगली बात हम देखते हैं பவுல் சொல்லுகிறார் पौलुस कहते हैं ரோமர் 8:15 रोमियो 8 उसका 15वां वचन। அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் और तुम दास्तों में पड़कर उस भयभीत ना हो। அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். परंतु तुमने लेखावलप की आत्मा अर्थात हे अब्बा हे पिता कहकर पुकारने की आत्मा पाई है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே சொல்லுகிறார் அப்பா பிதா. यहाँ पर कहता हे अब्बा हे पिता। அப்பா அவினோ, அப்பா அவர் ஃபாதர். अब्बा हमारा पिता।
இங்கே சொல்லி இருக்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை தந்தார். यहाँ पर लिखा है हे अब्बा हे पिता करने का अधिकार हमें प्रदान किया है. அவர் தமது ஆவியை நமக்குள் தந்தபடியினால் அந்த உரிமை நமக்கு வந்தது. उसने हमें अपनी आत्मा दी है इसलिए हमें वो अधिकार प्राप्त हुआ है. நாம் ஒரு நாள் அடிமைத்தனத்தின் ஆவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். हमें एक दिन हम दासों अर्थात गुलामी थे. நாம் அப்பாவை நேசித்து அப்பா என்று அழைப்பதில்லை, பயந்து அப்பா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தோம். उन दिनों जब हमने पिता से प्रेम करके नहीं बल्कि हम उससे डर कर उससे पुकारते रहे. அநேகர் அப்பா என்று கூட சொல்ல மாட்டார்கள், தேவனே கர்த்தரே என்று மட்டும்தான் சொல்லுவார்கள். कुछ एक लोग हैं ऐसा पिता नहीं पुकारते हुए परमेश्वर अर्थात यहोवा ऐसा पुकारते हैं. அவர்களுக்கு தேவன் என்று சொன்னாலே ஒரு வித பயம். उनको यदि वो पिता ही कहे तो उनके अंदर एक डर, ஒரு பயங்கரமான தேவன், क्योंकि वह बहुत ही भयंकर परमेश्वर है. நியாயம் தீர்க்க போகிற தேவன், वह न्याय करने वाला परमेश्वर है. தண்டிக்க போகிற தேவன், वह दंड देने वाला परमेश्वर है. அழிக்க போகிற தேவன், वो नाश करने वाला परमेश्वर है. பயங்கரமாய் கோபப்படுகிற தேவன், वो बहुत क्रोध करने वाला परमेश्वर है. பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கக்கூடியவர். वो भस्म कर देने वाली अग्नि है. இதெல்லாம் நல்லா மனசுல இருக்கு. ये सभी मन को जानने वाली. வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கின்றன. हमारे जीवन में बहुत सी घटिया होती है, அதனால எப்போதுமே ஒரு வித பயம். इसलिए हमारे जीवन में हमेशा एक भय. பயத்துக்கு அடிமைப்பட்டு வாழுகிறது. ये भय के साथ गुलामी के जीवन में जीना. எதுக்கு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள்? क्यों आप इस आराधना में आए हैं? அநேகர் பயத்தினால வந்திருக்கிறீர்கள். बहुत से लोग हैं भय के कारण आए हुए हैं. போகாம இருந்தா பழைய வியாதி திரும்ப வந்துருமோ? यदि ना जाए तो पुरानी बीमारियां फिर से आ जाएंगी. அதுல போய் அவரை ஆராதிக்காமல் இருந்தால் ஏதும் பிரச்சனை வந்து விடுமோ? उस परिस्थिति में यदि प्रार्थना आराधना ना करे तो कोई समस्या आ जाएगी. எப்படி இவரை தேடி போகாவிட்டால் மற்ற சாத்தான் வந்து விடுவானோ? यदि उसे ढूंढे ना तो दूसरा शैतान हमारे पीछे आएगा. பயந்துதான் அநேகர் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார்கள். बहुत से लोग डर कर ही प्रभु की उपस्थिति में आते हैं. அதெல்லாம் ஒரு வித அடிமைத்தனம் தான். ये सब एक प्रकार की गुलामी है. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? लेकिन यहाँ पर क्या लिखा है? கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய ஆவி, परमेश्वर ने जो हमें आत्मा दिया அது है அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, वह दासों की आत्मा नहीं அது உரிமை தரும் ஆவி. बल्कि वो अधिकार देने वाली आत्मा. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஆவி ஒரு பெரிய உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். ये जो आत्मा है हमें एक अधिकार देता है. நான் உனக்குள் வந்திருக்கிறேன். मैं तेरे अंदर आ चुका हूँ. அப்படின்னா அந்த அப்பா உன்னை முழுமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். तो इसका मतलब है कि उस पिता ने तुझे पूरी तरह से ग्रहण कर लिया है. அதனால் தான் என்னை ஒரு முத்திரையாக உனக்குள் தந்திருக்கிறார். इसलिए वो एक मोहर के रूप में तुझे दे रखा है. இப்ப நீ தைரியமா அப்பான்னு கூப்பிடு. तो हियाव से हे पिता पुकार. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, यह जो दासों की गुलामी की आत्मा नहीं, இது உரிமையின் ஆவி. ये अधिकार की आत्मा है. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். पवित्र आत्मा प्राप्त कर लीजिए. அப்புறம் அந்த அடிமைத்தனம் எல்லாம் ஓடி போகும். तो उस समय से ये जो गुलामी है आपसे दूर हो பயம் जाएगी. எல்லாம் நீங்கி போகும். डर सब दूर हो जाएगा. அன்புதான் நிறைந்து கொண்டே இருக்கும். आप प्रेम से भर जाएंगे. அது அன்பின் ஆவி. एक प्रेम की आत्मा. அப்பாவை அன்பினால் கூப்பிடுவோம். पिता को प्रेम से पुकारने की. அல்லேலூயா. ஒரு हालेलुया. அப்பாவை வந்து அன்பினால தான் அவரை நாம மதித்து மேன்மைப்படுத்த வேண்டும். एक पिता को प्रेम के द्वारा ही उसका आदर और उसकी महिमा देना அவருக்கு चाहिए. பயந்து நடுங்கிக்கிட்டே அல்ல. उसे डर कर कपकाने के लिए नहीं. இந்த பரலோக அப்பாவையும் அப்படியே நாம் செய்ய வேண்டும். स्वर्गीय पिता को हमें ऐसा ही करना चाहिए. தைரியமாய் அவர் கிருபாசன தண்டையில் வர வேண்டும். और पूरे हियाव से उस अनुग्रह के सिंहासन के निकट आना அப்பா चाहिए. என்று கூப்பிட வேண்டும். आप पिता करके पुकारना चाहिए. என்னை அலட்டி கொண்டிருங்கள் என்று ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறார். उसने कहा कि तुम मुझे सता रहे हो, ऐसा लिखा है. என்னை சும்மா இருக்க ஒட்டாதிருங்கள் என்று இன்னொரு இடத்திலே சொல்லி இருக்கிறார். उसने एक और लिखा है कि तुम मुझे चुप ना बैठने दो. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்ன நினைக்கிறீர்கள்? इस वचन को सुनते हुए आप क्या सोचते हैं? ஒரு சின்ன பிள்ளை வந்து தகப்பனை தொந்தரவு பண்ணுகிறது. एक छोटा बच्चा आकर अपने पिता को सताता है. தூக்கி எறிந்துருவாரா? क्या वो उसे क्रोध करके उसे அதை அவர் धकेल देगा? சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். वो खुशी से उसे ग्रहण करेगा. அல்லேலூயா. हालेलुया. பிள்ளை வந்து ஒரே தொந்தரவா இருக்குதே. ओ ये बच्चे के पीछे बहुत ही परेशानी है. எதுதான் அந்த பிள்ளையை பெத்தேனோ தெரியலையே. ओ क्यों तो मैंने इसे जन्म दिया नहीं मालूम. அப்படி சொல்ல மாட்டார்கள். ऐसा नहीं कहेगा. அந்த பிள்ளை தொந்தரவு செய்து அவளுக்கு இன்பமாக இருக்கும். जो पिता उसको आकर सताए उसे बहुत भाएगा. அந்த பிள்ளை உரிமையோட வந்து தொந்தரவு கொடுக்கும். और जो बच्चे के साथ जो अधिकार है वो उसको आकर सताएगी. அதே மாதிரிதான் நாம் ஆவியை பெற்றால் நம்முடைய தேவனை ஜெபத்துல ஓயாம அலட்ட முடியும். वैसे ही यदि हम भविष्य
अभिषेक प्राप्त कर लेंगे तो हम वो आत्मा में प्रार्थना में उसे पकड़ पाएंगे। அவர்ட்ட எப்பவுமே பேசிட்டு இருக்கணும்னு விரும்புறார். हमेशा उससे बातें करें ये वो चाहता है। என்னை சும்மா இருக்க விட்டாதிருங்கள். और मुझे चुप ना रहने दो। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த அப்பாவை உரிமையின் ஆவியோடு கூப்பிட வேண்டும். तो ये जो पिता को उस अधिकारपूर्ण आत्मा के साथ पुकारना चाहिए। உரிமை தரும் அப்பா. वो अधिकार देने वाला पिता। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் இந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? कितने लोग इस आत्मा को प्राप्त किए हुए हैं? ஹல்லேலூயா. हालेलुया। இனி பழைய பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. अब पुराने भय को आप जगा ना दें। ஒன்னும் பயப்படாதீங்க. अब किसी बात से ना डरें। நம்முடைய அப்பா ओ मेरा पिता பயங்கரமான பட்சிக்கிற அக்கினி தான். यह एक भस्म कर देने वाली आग है। ஆனா நமக்கு யார் அவ? लेकिन मुझे क्या है? அப்பா. वो पिता है। ஹல்லேலூயா. हालेलुया। வெளியே போனா மற்றவங்க எல்லாம் இவருக்கு மீசையை கண்டா பயப்படுவாங்க. यदि बाहर जाए तो उनकी मूंछ को देखकर सब डर जाएंगे। தோற்றத்தை கண்டா பயப்படுவாங்க. उनके स्वरूप को देखकर डर जाएंगे। ஆனா அவர் பிள்ளை பயப்படுமா? लेकिन क्या पिता बच्चा डरेगा? அந்த மீசையை பிடிச்சு விளையாடும். उसके मूंछ को लेकर वो खेलेगी। அதான் பிள்ளையுடைய வித்தியாசம். यही है एक बच्चे के अंतर। பிள்ளை இல்லாதவன் பயப்படுவான். जो बच्चे नहीं है वो डरेगा। ஐயோ பயங்கரமான ஆளா இருக்கிறாரு. ये बहुत ही डरावना इंसान है। அடித்து போடுவாரோ. ये मार डालेगा। இன்றைக்கு அந்த பயத்தோட இருந்தீங்கன்னா நீங்க பிள்ளை இல்லை. यदि आपके अंदर इस तरह का भय है तो आप बच्चे नहीं। பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே வந்து விட்டீர்கள் என்றால் பயம் இல்லை. यदि आप उसके एक बच्चे के स्थान में आ गए तो आपके अंदर डर नहीं रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் தப்பு செய்தா கூட பயம் இல்லை. एक और बात, यदि गलती करे तो भी भय नहीं। பயத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். मैं बहुत डर के साथ ये कह रहा हूँ। தப்பு வரக்கூடாது. गलती नहीं आना चाहिए துணிந்து தப்பு செய்யக்கூடாது. और ढिठाई से गलती नहीं करनी ஆனா ஒரு चाहिए। தப்பு வந்து போயிற்று. लेकिन गलती आ गई உடனே பயந்து ஆதாமை போல் ஒளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. तो तुरंत उस आदम के समान छिपने की जरूरत தன் नहीं। பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். जो अपने पापों को छिपाता है वो जीवन नहीं पाएगा। அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். जो उसको मान लेता है वो उस पर दया की जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। தப்பு செய்தா கூட உடனே அப்பா கிட்ட நேரா வரணும் உரிமை இருக்கிறது. यदि आप गलत भी कर दे तो आप प्रभु के पिता के पास सीधा आए, आपके पास अधिकार है। ஒரு பிள்ளை ஒரு தப்பு செய்தனால அப்பா இல்லாம போயிடுமா? क्या एक बच्चा गलती कर दे तो उसका पिता पिता ना रहेगा? அப்பான்னு தானே கூப்பிட முடியும். उसे पिता तो ना पुकारेंगे। அதனால நான் தப்பு செய்தேன் நீ அப்பாவை மாமான்னு கூப்பிடுன்னு சொல்ல முடியுமா? मैंने गलती की इसलिए अप्पा को आप में मामा पुकार रहा हूँ। ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்கள் தேவனை அப்பா என்று கூப்பிடலாம். इसलिए हमेशा आप अपने पिता परमेश्वर को अप्पा पिता करके पुकार सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் வரட்டும். यह शब्द आपके अंदर आने पाए। இனி அப்பா என்று கூப்பிடும் பொழுது आपसे यदि आप हे पिता पुकारने पाए, அவர் யாரோ ஒருவர் என்ற சிந்தையோடு அல்ல. वो कोई एक है ऐसा विचार ना आए। என்னுடைய அப்பா. वो मेरा पिता। அப்பானா அப்பா தான். वो पिता तो पिता ही। சில பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிடும்போது அப்பா வாய் நிறைந்து கூப்பிடும். कुछ एक पिता को पुकारने पर पूरे मुंह से खोलकर पिता को அது पुकारते हैं। மாதிரி கூப்பிடணும் இந்த அப்பாவை. वैसे ही उस पिता को पुकारना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। தனி ஜெபத்துல நல்லா அந்த வார்த்தையை சொல்ல பழகுங்க. आपकी व्यक्तिगत प्रार्थना में इस तरह से बातों को कहना आप இந்த अच्छी तरह வசனங்களை கூட ஞாபகத்துல வச்சு அந்த அர்த்தத்தோடு சொல்லி கூப்பிடுங்க. अपने वचनों को ध्यान के उसके अर्थ के साथ पुकारिए। பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் आपके வரும். जीवन में एक बड़ा बदलाव आएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்பா என்று கூப்பிடும் உரிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். हे पिता कहने का अधिकार उसने हमें दिया है। அல்லேலூயா. हालेलुया। அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம் உம்மை போற்றுவேன் அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே பிள்ளையாக
கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. சொல்லுவோமா? என்னை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டப்பா, உம் ஆவியை எனக்குள் முத்திரையாய் தந்து உரிமை தந்த அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்து. ஒரு தடவை கூட பாடுவோம். சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து கூப்பிடுங்க. உம்மை பாடுவே நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. உறைவிடமா தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உம் ஆவியினால் என் உள்ளத்தில் உலாவுகிறீர். ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே. பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் உள்ளத்திலே. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அன்பான அப்பா, क्या ही प्यारा पिता है, நம்ம ஏற்றுக்கொண்ட அருமையான அப்பா. हमें ग्रहण करने वाला प्यारा पिता. இன்னும் பவுல் என்ன சொல்லுகிறார்? एक और पौलुस कहता है 2 தீமோத்தேயு 1:2, दूसरा तिमुथियो 2 और उसका 1, பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, हे पुत्र उसके से में लिखा है, பிதாவாகிய தேவனாலும் हमारे पिता परमेश्वर के द्वारा, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் हमारे प्रभु यीशु के द्वारा கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. अनुग्रह और दया और शांति मिलती रहे. இங்கே சொல்லுகிறார், यहाँ पर लिखा है பிதாவாகிய தேவன், परमेश्वर पिता, God the Father, God the Father, எலோஹிம் அவினு. இந்த எலோஹிம் அப்பா, அவினு. இந்த அப்பா தேவனாகும். ये जो पिता है वो परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப உரிமை உள்ள அப்பா, ये पूरे अधिकार को जताने वाला पिता, ரொம்ப இரக்கம் உள்ள அப்பா, और बहुत ही दया करने वाला पिता, நன்மையும் கிருபையும் ஊற்றி தருகிற அப்பா. वो दया और भलाई को देने वाला पिता. அதே வேளையிலே उसके साथ ही இவர் வெறும் மாம்சமான ஒரு அப்பா அல்ல, एक शारीरिक पिता नहीं, மனுஷனாகிய அப்பா அல்ல, वो मनुष्य रूपी एक पिता नहीं, பிதாவாகிய தேவன். वो परमेश्वर पिता. ஏல் அந்த சக்தி வாய்ந்த வல்லமை உள்ளவர், वो शक्ति रखने वाला सामर्थ्य परमेश्वर, சர்வத்தை அடக்கி ஆளுகிறவர். वो पूरी बातों को अपने अधीन करने वाला, அவர் என்னுடைய அப்பா. वो मेरा पिता है. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். जाकर महिमा देवे. அல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது जब इन बातों को हम ध्यान करते हैं, நான் அப்பா என்று கூப்பிடும் உரிமை பெற்றேன். मैंने हे पिता करके अधिकार प्राप्त किया. இவர் சாதாரணமான ஆள் அல்ல, एक आम व्यक्ति नहीं, இவரை விட வேறொருவர் இல்லை. इसको छोड़ दूसरा कोई है ही नहीं, இவருக்கு மேல் ஒன்றுமே இல்லை. इसके ऊपर कोई है ही नहीं. த சுப்ரீம் அத்தாரிட்டி, அவர்தான் மேல உச்சக்கட்ட அதிகாரி. इसके यही है सभी बातों में अधिकार रखने वाला, அவர் ஏகாதிபத்தியம் உள்ளவர். वो सारी सामर्थ को रखने वाला. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். जैसा उसने कहा वो पूरा होगा और वो आज्ञा देगा, रखेगा. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. जो उसने सोच लिया वो रुकावट नहीं होगी. சகலத்தையும் செய்ய வல்லவர். वो सब कुछ करने में सामर्थ्य है. அவர் எனக்கு அப்பா. वह मेरा पिता है. அல்லேலூயா. हालेलुया. அது ரெண்டையும் இணைக்க வேண்டும். ये दोनों को मिलाइए. இந்த தேவன் எவ்வளவு பெரியவர், ये पिता कितना महान है, ஆனா அவர் என்னுடைய அப்பா. लेकिन वो मेरा पिता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது जब मनमोहन जी प्रधानमंत्री थे, எல்லாரும் அவரை எவ்வளவு மதிப்பாக நிற்பார்கள். उसके साथ सभी लोग बहुत आदर के साथ खड़े थे. அதே போல அவருடைய மகள் उनकी बेटी எவ்வளவு உரிமையோடு அவர் பக்கத்துல இருப்பாள். तो ऐसी स्थिति में कितनी अधिकार के साथ वो उसके बाजू में होगी. அப்ப அவளுடைய அப்பா
பெரிய அதிகாரி. तो जो उसका पिता है एक बड़ा अधिकारी है. மோடி ஐயாவை பற்றி சொல்ல முடியாதனால இவரை பற்றி சொல்றேன். मैं मोदी के बारे में नहीं कह सकता इसलिए कहा. அப்போ பாருங்கள், அந்த பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர் என்னுடைய அப்பா. तो देखिए एक बड़े अधिकार एक पद पर रहने वाला मेरा पिता. அல்லேலூயா. हालेलुया. டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அதிகாரி அமெரிக்காவிலே. और बड़ा ट्रंक भर के एक बड़ा अधिकारी अमेरिका में. அவருடைய மகள், அவருடைய மகன், उसका बेटा, उसकी बेटी. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை பார்த்தீர்களா? तो देखिए उनके जो अनुभव को आपने देखा है, அதே போல ஒரு அனுபவம் தான் நமக்கு இருக்கிறது. उसी के समान वो अनुभव हमारे पास भी है. ஆனால் இது அதை விட மிக மேன்மையானது. लेकिन उससे बढ़कर ये बहुत बड़े हैं. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை உள்ளங்களில் இந்த வார்த்தை சந்தோஷத்தை எழுப்பி कितने लोग इस கொண்டிருக்கிறது. बात से आनंदित हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்பா என்கிற உறவு ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வந்து जो கொண்டிருக்கிறது. अपा ये संबंध बड़े रूपांतरण को लेकर आती இதை है. வெறும் பிரசங்கத்தோடு விட்டு போய்விடக் इसे கூடாது. एक संदेश के साथ ना छोड़िए. வாழ்க்கையில் அனுபவமாக்க पूरे வேண்டும். जीवन में उसका अनुभव कीजिए. வாழ்க்கையே மகிமை அடைந்து वो விடும். आपके जीवन को प्रशंसनीय बना देगा. हालेलुया. हालेलुया. உலகத்தெல்லாம் ஆளக்கூடியவர், पूरे संसार पर अधिकार करने वाला. அந்த சூரியனை சந்திரன் நட்சத்திரங்களை ஆளக்கூடியவர், वो सूर्य चंद्रमा और तारों पर अधिकार रखने वाला. பெரிய இந்து மகா கடலையும் பசிபிக் ஓசனை ஆளக்கூடியவர், वो पूरे उसको कड़ल को समुद्र में डाल देने वाला. இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, எல்லா மலைகளையும் ஆளக்கூடியவர். वो हिमाचल प्रदेश सभी को अधिकार में रखने वाला. அதிகாரத்துக்கு அளவே இல்லை. और उसके अधिकार का कोई सीमा ही नहीं. அவர் எனக்கு அப்பா. वह मेरा पिता है. அல்லேலூயா. हालेलुया. இனி என்ன கவலை நமக்கு? तो अब क्या हमको दुख की बात எது है? வேணாலும் உங்களுக்கு நடக்குமே. जो चाहते हैं वो चलेगा. அப்பாட்ட சொன்னா போதுமே. केवल पिता से कहना அவர் काफी ஒரு है. வார்த்தை சொன்னா போதுமே. वो एक बात कह देंगे यही काफी होगा. அல்லேலூயா. हालेलुया. வியாதி அவருக்கு கீழ்ப்படியும். बीमारियां उसकी आज्ञा मानेंगे. பிசாசு கீழ்ப்படிந்து ஓடி விடுவான். शैतान उसकी आज्ञा मानकर भागेगा. எல்லா பிரச்சனையும் அவருக்கு கீழடங்கும். सभी समस्या उसके अधीन रहेगी. கடல் கொந்தளித்தால் கூட அது அடங்கும். यदि समुद्र लहराए भी तो वह उससे थम जाएगी. அல்லேலூயா. हालेलुया. காற்று பயங்கரமாய் வந்தாலும் அதுவும் அடங்கும். यदि आंधी आए भी जाए तो वो उसके अधीन रहेगी. எதுக்கு தான் பயப்படணும்? इससे क्यों तो भय खाना है? பயப்படுறதுக்கு தேடி பார்த்தாலும் ஒன்றுமில்லை. और भय को ढूंढने पर भी वो नहीं पिलाया जाएगा. ஐயா, மரணத்துக்கும் அவர்தான் அதிகாரி. क्योंकि वो मृत्यु का भी अधिकारी है. அதை பற்றியும் பயம் கிடையாது. उसके प्रति भी डर की आवश्यकता नहीं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. என்ன, இந்த உலகத்தில் அவ்வளவு பயங்கரங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. संसार में बहुत ही खतरा हमें घेरा हुआ है. ஆனா நான் யார்? लेकिन हम कौन? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. हम जीवित परमेश्वर के बेटे हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமை பெற்றவன். हम हे पिता कहकर अधिकार प्राप्त करने वाले. கீழே இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செய்வார்கள். जो नीचे अधिकारी हैं वो जो हमें करना है वो हमसे करेंगे. நம்ம பெரிய அதிகாரி பிள்ளை இல்ல. क्योंकि हम एक बड़े अधिकारी के बेटे हैं. அல்லேலூயா. हालेलुया. பேதுரு அழகா சொன்னார். पतरस ने बहुत ही सुंदर रीति से कहा, ஐயா யூதர்களே, हे यहूदियों, நீங்களே யோசித்து பாருங்கள். तुम ही सोच कर देखो, அவருக்கு கீழ்ப்படிவதை விட்டு உங்களுக்கு கீழ்ப்படிவது நல்லா இருக்குமா? क्या उसकी आज्ञा ना मानकर तुम्हारा कहना मानना अच्छा है? அந்த வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணார். उस बात को प्रभु ने आदर दिया. அல்லேலூயா. हालेलुया. பேதுருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். एक बड़ी विजय को दिया. பாருங்கள், அந்த பெரிய அதிகாரம் உள்ள தெய்வத்தை அவன் விசுவாசித்தான். देखिए उसने एक बड़े अधिकार को रखने वाले परमेश्वर पर विश्वास அவர் किया. என்னுடைய அப்பா. वह मेरा पिता. பேதுரு இன்னும் ஒருபடி அங்கே முன்னே சென்று पतरस एक और बार वहां पर जाने पर நாளைக்கு காலையிலே மரணம், अगले दिन उसकी एक मृत्यु थी. கொலை தண்டனை. उसको फांसी लगाकर हत्या दी जानी थी. இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குறார். वह उसकी पहली रात अच्छी तरह से सोता है. இந்த மனுஷன் எப்படி தூங்க முடியும்? वो कैसे सो सकता है? என்னதான் பரிசுத்தவனா இருந்தாலும் தூக்கம் வருமா ஐயா? कितना भी पवित्र व्यक्ति क्यों ना हो, क्या उसे नींद ஒரு आएगी? சின்ன பயம் வராது? क्या एक छोटा सा भी डर नहीं आएगा? இவருக்கு ஒரு பயமும் இல்ல. इसको एक थोड़ा सा भी डर नहीं. அவர் பார்க்கிறார், மரணத்துக்கே அதிகாரி எங்க அப்பா, क्योंकि ये जो मृत्यु का अधिकारी वो मेरा पिता है. இந்த ஏரோதுக்கு அதிகாரி எங்க அப்பா, ये जो हेरोद का भी अधिकारी वो भी मेरा இந்த पिता है. ஜெயிலுக்கெல்லாம் அதிகாரி எங்க அப்பா. इस कैद का अधिकारी भी मेरा पिता. சுகமா தூங்குவோண்டா. इसलिए वो बहुत ही शांति के साथ सोने அவர் लगा. எல்லாம் பார்த்துக்கொள்வார். वो सब देख लेगा.
ஜெபிக்க கூட இல்ல. उसने प्रार्थना भी नहीं की। இயேசுவே விடுதலை பண்ணோம், उसने ऐसा नहीं कहा हे यीशु मुझे छुटकारा दे, பிதாவே விடுதலை பண்ணோம். हे पिता मुझे छुटकारा दे। அவருக்காக பலர் ஜெபித்தார்கள். उसके लिए बहुतों ने प्रार्थना की। அவர் நல்லா தூங்கினார். वो अच्छी तरह सो रहा था, அவர் ஜெயில்ல அல்ல தூங்கினது, क्योंकि वो सो रहा था कैद में। பிதா அப்பாவின் கரங்களில் தூங்கினார். वह पिता और अप्पा के हाथों में सोने लगा। हालेलुया। அதான் அந்த அப்பா என்கிறதனுடைய தைரியம். तो यही है उस अब्बा अर्थात पिता का रहने का एक हियाव। என்னுடைய அப்பா மகாபரிய தேவன். और मेरा पिता एक बड़ा परमेश्वर। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய அப்பா மகாபரிய தேவனாக இருக்கின்றார். जो हमारा पिता है वो एक महान परमेश्वर है। அல்லேலூயா, हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக अगली बात 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். पहला कुरिन्थियों 8वां अध्याय और பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, पिता परमेश्वर हमारा एक ही परमेश्वर है, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, उसके द्वारा सब वस्तुएं रची गई அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். और हम उसके लिए ही हैं। இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, अर्थात यीशु मसीह उसके द्वारा सब वस्तुएं, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, उसके द्वारा सब कुछ वस्तुएं हुई, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். और हम भी उसी के द्वारा हैं। அழகான வசனம். ये सुंदर वचन है। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है, பிதாவாகிய ஒரே தேவன். यहाँ पर लिखा है पिता एक ही परमेश्वर। இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், इसका साफ अर्थ क्या है? கிரேக்க மொழியிலே ஏவியட், எவர்லாஸ்டிங் ஃபாதர், और सर्वशक्तिमान ऐसा यूनानी भाषा में लिखा है, சதா காலமும் இருக்கிறதே और அப்பா, सारी समय में बना रहने वाला पिता, ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி, நித்தியங்களின் தேவன். वो समय को अपने अधीन करने वाला परमेश्वर। தமிழ்ல பிதாவாகிய ஒரே தேவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. जैसे तमिल में और हिंदी में लिखा है एक ही அது परमेश्वर। தெளிவான அர்த்தம் எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்தியமா இருக்கக்கூடிய சதாகாலம் இருக்கக்கூடிய அப்பா. उसका जो अर्थ है वो अनंत काल तक के बना रहने वाला परमेश्वर। அப்ப நம்முடைய அப்பா எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவர். तो जो हमारा पिता है वो सभी समय में बने रहने वाला। நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன்மார் பலர் கடந்து போய்விட்டார்கள். जो संसारिक रूप से जो हमारे पिता है कुछ एक जो गुजर बसे, எங்க அப்பா கடந்து போயிட்டார். मेरे पिता भी गुजर बसे। இங்க எத்தனையோ பேருடைய அப்பா கடந்து போயிட்டார், कितने लोगों के पिता चल बसे होंगे, இல்லையா? आप जानते हैं। ஆனா இந்த அப்பா கடந்து போக மாட்டார். लेकिन ये पिता नहीं गुजरेंगे, சதாகாலம் உள்ள அப்பா. वह अनंत जीवन तक बने रहेंगे। ஒரு சந்தோஷம் இல்லையா? क्या खुशी नहीं हुई? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. हालेलुया। சிலர் அப்பா மேல அவ்வளவு சார்ந்து வாழுவார்கள். जो जो कुछ एक ऐसे पिता है तो इतना निर्भर होकर जीवन जीते हैं, அந்த அப்பா மரணம் அடையும் பொழுது जब उनके पिता की मृत्यु होती है அவ்வளவு தாங்கவே முடியாது. वो सहन नहीं कर पाते। அப்புறம் ரொம்ப காலம் ஆகும் அதை அவங்க சரியாகிறதுக்கு. तो उस ऐसे में बहुत उनको समान रूप से बनने में बहुत समय लग जाता है, அப்பா மேல சார்ந்து வாழ்ந்தவர்கள். क्योंकि वो पिता के ऊपर निर्भर होकर जीवन जिए थे। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய அப்பா ஒரு காலமும் நாம இழக்க வேண்டியது வராது. तो हे पिता हमारा जो पिता हम उसे हरगिज नहीं खोएंगे। ஆகவே இவ நித்தியம் வரைக்கும் இருக்கக்கூடிய அப்பா. तो ये जो है अनंत समय तक के बने रहने वाला पिता। அல்லேலூயா. हालेलुया। எந்த இடத்திலும் இருப்பார், वो हर समय हर जगह रहेगा, எப்பொழுதும் இருப்பார். वो हमेशा रहेगा। நம்முடைய அப்பா உயிரோடு இருந்தாலும் நம்மளோட எல்லா இடத்துக்கும் வர முடியாது. जो हमारा पिता यदि जीवित भी है तो सभी स्थानों में हमारे साथ नहीं आ ஆனா पाएंगे, இந்த அப்பா எங்கும் இருப்பார், எப்பொழுதும் இருப்பார். लेकिन ये जो पिता है वो हमेशा रहेगा, हर जगह रहेगा। ஆகவே இந்த அப்பாவை குறித்த இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது, तो इस पिता के प्रति हमें एक अंदर विश्वास होने पर எக்காலமும் மாறாத ஒரு அப்பா. वो कभी ना बदलने वाला पिता। இன்னொன்று தெரியுமா? एक और यदि आपको मालूम है, சூழ்நிலைகளால் மாற்றமடையாத அப்பா. वो परिस्थितियों के अनुसार ना बदलने वाला पिता। சிலர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு நன்றா இருப்பார்கள், சில சூழ்நிலையில் ரொம்ப வித்தியாசப்பட்டு விடுவார்கள். कुछ एक ऐसे हैं जो परिस्थितियों में अच्छे होते हैं लेकिन बदलने पर उनका परिवर्तन आ जाता है। இந்த அப்பா மாறவே மாட்டார். लेकिन ये जो पिता है वो हरगिज ना बदलेगा। இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, जब आप भविष्यवाणी के वचनों को पढ़ते हैं, சிலவேளை ரொம்ப கோபத்துல தன்னுடைய ஜனத்தை கடுமையாய் தண்டிப்பதாக தீர்க்க தரிசனம் உரைப்பார். कुछ एक समय में उसने अपने लोगों को बहुत ही क्रोध होकर
उन्हें डांटा और दंडित किया। அப்படி அவர் தண்டனையின் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது நீங்க வாசித்து பாருங்க, उस तरह से जब वो दंड देने की भविष्यवाणी करते हुए आप जब पढ़ते हैं, கடைசியில அவர்களை திரும்ப மீட்டு கொண்டு வருவேன் அப்படிம்பாரு. वो अंत में लिखा फिर से मैं उन्हें छुड़ा लूंगा, ऐसा लिखा है। உன்னை மறுபடியும் இருந்த இடத்துல தூக்கி வைப்பேன்னு சொல்லுவார். फिर से उसी स्थान में तुझे रख दूंगा, ऐसा कहेगा। 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கொண்டு வருவேன் பார். वो कहेगा कि 70 वर्ष के बाद में तुझे फिर से लेके आऊंगा। அங்க அடித்து அப்படி தூக்கி தள்ளுகிற தெய்வமே கிடையாது. वो मार का भार धक्का देने वाला या ढकेल देने वाला परमेश्वर नहीं। ஒரு அடியை கொடுத்தாலும் அடுத்தது அதனுடைய ஒரு மீட்பு அங்க வைத்திருப்பார். यदि वो एक मारे भी तो उसका एक छुटकारा उसके पास है, ஏன்னா அவர் அடிப்படையில மாறாதவர். क्योंकि जो उसका आधार है वो ना बदलने वाला। தற்பொழுது ஒரு கோபத்தை காட்டுகிறார், वो तत्समय के लिए क्रोध को दिखाता है, ஆனால் அவருடைய அன்பு அதோடு சேர்ந்து இருக்கவே இருக்கிறது. लेकिन जो उसका प्रेम उसके साथ बना जो है सो है। கோபத்தை மட்டும் காட்டினா தண்டனை மட்டும் தான் சொல்லுவோம். यदि वो क्रोध को यदि हम कहें तो वो केवल दंड को दर्शाएगा। தண்டனைக்கு பிறகு உன்னை திரும்ப வாழ வைப்பேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். यदि वो दंड देकर फिर से यदि उसको जीवन देगा, ऐसा नहीं कहेंगे। அது நம்மளுக்கு கோபம் எல்லாம் ஆறி ஒரு காலம் வரும், அதுக்கு பிறகு தான் அதை பற்றி யோசிப்போம். आज जब हमारा क्रोध शांत हो जाएगा तब हम उसके बारे में सोचेंगे। ஆனா இந்த அப்பா அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन ये जो पिता है ऐसा नहीं, இவன் நித்தியமா இருக்கக்கூடிய பிதா. वो अनंत तब समय तक बने रहने वाला पिता। எப்பவுமே அவருடைய அன்புக்கு மாற்றமே இல்லை. उसकी प्रेम में कोई बदलाव नहीं। அதனாலதான் தீர்க்கதரிசியை கொண்டு தண்டனை கொடுத்தாலும் தண்டனையுடைய முடிவு விடுதலை என்பதை சொல்லி கொடுப்பார். इसलिए उसने जब भविष्यद्वक्ताओं के द्वारा कहा तो उसके अंत में यह कहा कि इसका छुटकारा मैं दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அதே போல சில சமயம் சத்ருவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். और कुछ एक समय में वो शत्रु के प्रति भी भविष्यवाणी करता है। சத்ரு தேவஜனத்தை எப்படியெல்லாம் துன்பப்படுத்துவான்னு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். शत्रु अर्थात बैरी कैसे वो प्रभु के लोगों को दुख देगा वो बताता है। கடைசியில சொல்லுவார் அந்த சத்ருவை எப்படி அடிக்க போறாருன்னு சொல்லுவார். वो अंत में कहता है कि उस शत्रु को मैं कैसे नाश करूंगा, ऐसा बताता है। சத்ருவை இன்றைக்கு உன் மேல விட்டாலும் நாளைக்கு அவனுக்கு அழிவு இருக்கிறது. तो एक शत्रु को यदि आपकी ओर भेजा तो अगले दिन उसका अंत जरूर है। ஏனென்றால் இந்த தேவன் உன்னுடைய அப்பா. क्योंकि यह जो परमेश्वर है वो तेरा पिता है। பிள்ளையை திருத்துவதற்காக கொஞ்சம் தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பார். एक पिता बच्चे को बदलने के लिए वो दंड देता है। கட்டாயம் திரும்ப மீட்டெடுப்பார். वो निश्चित रूप से उसका उसमें एक அல்லேலூயா. हालेलुया। அதே வேளையில் உன்மேல் சத்துரு வருவதற்கு கொஞ்சம் இடம் கொடுப்பார். इसलिए कुछ एक समय में आपके ऊपर शत्रु हावी हो वो अवसर देगा, ஆனா சத்துருவுக்கு பயங்கரமாய் தண்டிப்பார். लेकिन वो शत्रु को बहुत ही अद्भुत रूप से दंडित करेगा। அவரிடத்தில் அது மாற்றம் இருக்காது. क्योंकि उसके अंदर बदलाव नहीं होगा। சூழ்நிலைக்கு தக்க மாறிக்கொண்டே போக மாட்டார். वो परिस्थितियों के अनुसार नहीं बदलेगा। அல்லேலூயா. हालेलुया। மாறாதவர், वो ना बदलने वाला, அவர் நித்திய காலமாய் वो இருக்கக்கூடியவர். अनंत समय तक के बने रहने वाला, ஆகவே எப்பொழுதும் அவரை நம்பலாம். उसे हमेशा विश्वास कर सकते हैं। இவரை நம்ப முடியுமோ? वो उस पर विश्वास कर सकते हैं। அன்னைக்கு நல்லா செஞ்சார், இன்னைக்கு நல்லா செய்வாரோ? और संसारिक पिता में उस समय अच्छा किया और अब नहीं। பயப்படாதிருங்கள். आप ना डरे। நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. எவர்லாஸ்டிங் ஃபாதர், நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க
வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பன், எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக பார்க்கிறோம், अगली बात देखते हैं, பவுல் தான் சொல்லுகிறார். पौलुस कहते हैं எபேசியர் 4:6 வசனம். इफिसियों उसका चौथा अध्याय और முந்தின வசனத்திலிருந்தே சொல்லுகிறேன். उसका पहले वचन से कहता हूँ, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, एक ही शरीर और एक ही आत्मा, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும், एक ही विश्वास, एक ही प्रभु और एक ही बपतिस्मा, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. और सबका एक ही परमेश्वर और पिता है, அவர் எல்லார் மேலும் जो सबके ऊपर எல்லாரோடும் और सबके मध्य में உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். और सब में है. அல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் ஒரே பிதா. सबका एक ही पिता. இப்ப இன்னொரு வார்த்தை, இன்னொரு காரியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. तो यहाँ जो वचन एक और बात कहता है, இந்த அப்பா என்னுடையவர் என்று எவ்வளவு உரிமை பாராட்டி கொண்டிருந்தோம். जिस तरह से हमने अधिकार जताया कि यह पिता मेरा पिता है, ஆனா இப்போ நான் அவருக்கு ஒத்தை பிள்ளை கிடையாது, लेकिन मैं उसका एकलौता पुत्र नहीं, அவருக்கு अनेகம் பிள்ளைகள் உண்டு. उसके बहुत से बच्चे हैं, அவர் எல்லாருக்கும் தகப்பன். वो सभी का पिता है. அல்லேலூயா. हालेलुया। அப்பா என்று கூப்பிடும் பொழுது जब हम हे पिता करके पुकारते हैं, சுயநலம் வரக்கூடாது. हमारे अंदर स्वार्थ नहीं आना चाहिए। எனக்கு மட்டும்தான் அப்பா, ओ मेरा ही पिता है நான் கைக்குள்ள போட்டுட்டேன், और मैं उसके हाथ डाल चुका हूँ। மெதுவா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட்டு போய் கையெழுத்து வாங்கிடுவேன். अचानक उसको जाकर रजिस्टर ऑफिस में सिग्नेचर ले लूंगा। அந்த வேலைப்பாடுகள்லாம் இங்க நடக்காது. उस तरह का काम यहाँ नहीं चलेगा। அவர் எல்லாருக்கும் அப்பா. वो सभी का पिता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் இந்த சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் அப்பா. तो ये पूरे संसार में रहने वाले सभी का पिता। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு அந்த ஒரு சகோதர சிநேகம், तो हमारे अंदर वो भाईचारे की प्रीति होनी அந்த चाहिए। சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். वो भाईचारे की प्रीति होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்பான்னு கூப்பிடும் பொழுது எத்தனையோ பேர் அப்பான்னு கூப்பிடுறாங்க. जब हम पिता कहते हैं तो कितने लोग पिता कहकर पुकारते हैं। அதிலும் இந்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. तो उसमें जो ये आत्मा, पवित्र आत्मा पाए हुए हैं, उनको अधिकार है। எவ்வளவோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். कितने ही बच्चे हैं। பல கலாச்சாரங்களை சேர்ந்த பிள்ளைகள் இந்த அப்பாவுக்கு உண்டு. बहुत सी संस्कृतियों से मिलकर इसके बहुत से बच्चे हैं। பல தேசங்களில் வாழுகிற பிள்ளைகள் இந்த அப்பாவுக்கு உண்டு. बहुत से देशों में रहने वाले भी इनके बच्चे हैं। பல மாநிலங்களில் வாழுகிற பிள்ளைகள் உண்டு. बहुत से प्रदेशों में रहने वाले भी इसके बच्चे हैं। நாம் ஜாதி பார்ப்பதில்லை, ஆனால் பல ஜாதிகளில் வாழுகிற பிள்ளைகள் இந்த அப்பாவுக்கு உண்டு. हम जाति में अंतर नहीं देखते, लेकिन बहुत सी जातियों के भी बच्चे हमारे पिता के பல हैं। மொழிகள் பேசலாம், எல்லா மொழி பேசுகிறவர்களும் இந்த அப்பாவுக்கு பிள்ளைகள் உண்டு. बहुत सी भाषाएं बोल सकते हैं, बहुत सी भाषा को बोलने वाले भी इसके बच्चे हैं। இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாள் அப்பா வீட்டிலே வாழ போகிறோம். सभी से मिलकर हम एक दिन पिता के घर में जीवन जिएंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த அப்பா வீட்டுல போய் நாங்க இந்தியாக்காரன் எல்லாம் கொஞ்சம் தனியா இருந்துக்கிடுறோம். तो उस पिता के जो हकदार है, हम जो भारतीय हैं, एक अलग हो जाएंगे। நம்ம கன்னியாகுமரிக்காரன் எல்லாம் ஒண்ணு தனியா இருந்துக்கிடும். तो जो कन्याकुमारी है वो एक अलग उठाओगे। ஒண்ணு நடக்காதங்க. ऐसा नहीं चलेगा। அல்லேலூயா. हालेलुया। சிங்கப்பூரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். सिंगापुर के बारे में मैंने सुना है। அங்க இந்த ஒரு செட்டு சேர்ந்து பிரச்சனை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி ஆங்காங்கே பிரித்து வைத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். वहाँ पर ऐसा कहा गया कि समस्या को ना उत्पन्न करे, इसलिए कुछ एक झुंड को हर एक जगह छितरा कर रखा गया। ஏன்னா ஒரு இடத்துல கூட்டிட்டானா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவான். क्योंकि वो जो व्यक्ति एक जगह इकट्ठा हो जाए तो वहाँ समस्या उत्पन्न होगी। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அப்போ இங்கே நம்ம மனம் எவ்வளவு பக்குவம் அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. तो इस बात में जो हमारा मन है बहुत मजबूत होने की आवश्यकता है। இவர் அப்பான்னு சொல்லும் பொழுது जब हमें हे पिता कहकर पुकारते हैं, அவருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. उसके बहुत से बच्चे हैं। எல்லா பிள்ளைகளையும் நம்ம நேசிக்கணும். सभी बच्चों से हमें प्रेम करना चाहिए। ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை சண்டை போட்டு இருந்தா அந்த அப்பாவுக்கு வேதனை வரும்.
यदि एक बच्चे से दूसरा बच्चा झगड़ा करे तो उस पिता के अंदर दुख आएगा। எந்த அப்பாவுமே தன்னுடைய பிள்ளைகள் ஒண்ணுக்கு சண்டை போடணும் விரும்ப மாட்டாங்க. कोई भी पिता हरगिज नहीं चाहेगा कि उसके दोनों बच्चे झगड़ा करें। அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் வந்தாலே இந்த அப்பாவுக்கு பயங்கர மன கஷ்டம் உண்டாயிடும். यदि उनके अंदर एक दुख आ जाए तो इस पिता को उससे भी बढ़कर दुख होगा। அப்ப அந்த அப்பாவும் அப்படித்தான். तो उस पिता को वैसे ही அவருடைய உள்ளத்துக்கு ஒருபொழுதும் வேதனை கொடுக்க கூடாது. उसके हृदय को हमें वेदना नहीं पहुंचानी चाहिए। ஆனா அந்த அப்பாவுடைய பிள்ளைகள் अनेகர் இன்றைக்கு அந்த அப்பாவை விட்டு வெளியே கிடக்கிறார்கள். लेकिन उस पिता को अपना पिता ना कहकर बहुत से हैं जो बाहर खड़े हैं। நாம் அந்த அப்பாவுடைய இருதயத்தை அறிந்த பிள்ளைகளா இருந்து हमें उस पिता के हृदय को जानकर அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். उस बच्चे के उद्धार के लिए हमें प्रार्थना करनी है। ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். हमें आत्मा को जीतना है। அப்ப அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். तो उस पिता को बहुत खुशी होगी। நான் இழந்து போன ஆதாமுகளை जो मैंने खो चुके आदामों को இப்பொழுது இவன் தேடி போகிறானே. अब यह जो इसको खोज कर जा रहा है। ஒரு நாள் வேற ஆளே கிடையாது, நானே ஆதாமே ஆதாமேன்னு ஏதேன் தோட்டத்துல தேடி போனேன். एक दिन एक भी व्यक्ति नहीं था, मैं खुद ही हे आदम करके ढूंढने गया। இன்னைக்கு எத்தனையோ ஆத்மாதாயகர்கள், कितने आज बहुत से आत्मा को आधार करने वाले, எத்தனையோ பேர் இயேசுவின் நற்செய்தியை தூக்கி கொண்டு செல்லுகிறோம். कितने लोग हैं जो समाचार को लेकर चलते हैं। இதெல்லாம் என்ன வேலை? ये सब क्या काम है? இழந்து போன தேவன் இழந்த ஆதாம்களை தேடி எடுக்கிற வேலை. ये जो है जो प्रभु ने खो चुका था उन आदमों को खोजने वाली। அந்த அப்பாவுக்கு உள்ள ரொம்ப சந்தோஷப்படும். वो पिता का हृदय बहुत खुश होगा। நான் போக வேண்டிய இடம், जहाँ पर मैं जाना चाहता हूँ, ஏதேனிலே நான் போனேன். उस अदन की वाटिका में मैं गया। ஆனால் இன்றைக்கு உலகம் எல்லாம் என் பிள்ளைகள் போய் लेकिन கொண்டிருக்கிறார்கள். आज पूरे संसार में मेरे बच्चे जा रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த அப்பாவை சந்தோஷப்படுத்துங்கள். तो इस पिता को हम खुशी दें। இந்த தொழுவத்தில் சேராத ஆடுகள் இன்னும் உண்டு. इस चराहा में ना शामिल होने वाली बहुत सी भेड़ें हैं। அந்த இளையகுமாரர்கள் अनेகர் இருக்கிறார்கள். और वो उड़ाऊ पुत्र बहुत से हैं। அந்த ஆதாம்கள் अनेகர் இன்னும் ये இருக்கிறார்கள். जो आदम हैं बहुत से हैं। அவளை கொண்டு வாருங்கள். उन्हें ढूंढ कर लेकर आइए। அப்பாவுடைய உள்ளம் சந்தோஷப்படும். तब इस पिता का हृदय खुश होगा। அதற்காகத்தான் இயேசுவை இன்னும் அனுப்பாமல் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். इसलिए वो पिता प्रभु यीशु मसीह को ना भेजकर कुछ देर कर रहा है। பரலோகமாகிய வீடு பெரிதா இருக்கிறது. क्योंकि जो स्वर्गीय घर है वो बड़ा है। இன்னும் अनेक பிள்ளைகள் வரலாமே. इसमें और भी बच्चे आ सकते हैं। பயங்கரமான அக்கினி கடலுக்கு என் பிள்ளைகள் போக கூடாது. उसका अद्भुत भयंकर आग की ओर नहीं जाना चाहिए। நமது காரியமாக யாரை அனுப்புவேன்? मेरे कार्य के लिए किसको भेजूं? பரலோகத்தை நிரப்ப யாரை அனுப்புவேன்? और स्वर्ग को भरने के लिए किसे मैं भेजूं? பிதாவுடைய உள்ளம் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டே आज இருக்கிறது. भी पिता का हृदय तड़प रहा है। ஆகவே இன்றையோடு அந்த சுயநலவாத பிள்ளையா இருந்ததை நிறுத்திக் கொள்வோம். इसलिए आज से आप स्वार्थी होने वाले उस बच्चों की बदलाव में आ जाए। பயங்கர சுயநலம், बहुत ही स्वार्थी, ஜபமெல்லாம் எனக்கு எனக்கு எனக்கு, पूरी प्रार्थना मुझे मुझे मुझे, அந்த அப்பாவே பிடித்து எனக்கு எனக்கு, और पिता को पकड़कर बस मुझे मुझे मुझे, அடுத்த ஒருவரை பற்றி அன்பு கிடையாது, किसी दूसरे के प्रति प्रेम नहीं, ஒருவரை பற்றி கரிசனை கிடையாது, किसी के प्रति कोई भी अभिप्राय नहीं, அடுத்து கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. दुखी लोगों के लिए प्रार्थना करना नहीं இந்த होता, மக்களுக்கு இயேசுவை சொல்லி பிதாவின் வீட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது கிடையாது. यीशु को उनका नाम बताकर घर प्रभु के घर में लाने की कोशिश नहीं करते। இன்றைக்கு நாம் திருந்தி கொள்வோம். आज हम अपने आप को सुधार लें। எல்லாருக்கும் ஒரே அப்பா, सभी का एक ही पिता, அவர்தான் என்னுடைய அப்பா. वही मेरा पिता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்கிறோம் अगली बात हम देखते हैं எபேசியர் 1:17. इफिसियों 1:17। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் हमारे प्रभु यीशु मसीह का परमेश्वर மகிமையின் பிதாவுமானவர், जो महिमा का पिता है, Father of glory, महिमा का पिता, Evi Hakavod, Father of glory, महिमा का पिता, மகிமையின் அப்பா. वो महिमा का पिता है। இந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. इस पिता के पास बहुत महिमा है। எந்த அப்பாவுக்கும் இல்லாத மகா மகிமை இந்த அப்பாவுக்கு தான் இருக்கிறது. किसी भी पिता को ना रहते हुए इस पिता की एक बड़ी महिमा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு மகிமை உள்ள அப்பா. इतनी बड़ी महिमा को रखने वाला पिता। அவங்க போகும்போது தான் நமக்கு அது தெரியும்.
जब हम वहाँ जाएंगे तो ही हमें मालूम होगा அவரை சுற்றி எவ்வளவு தேவதூதர்கள் பாட்டு பாடி ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். उसके चारों ओर कितने दूत लोग गीत गाकर उसकी आराधना करते हैं கேருபீன்கள் சேராபீன்களுடைய பணிவிடைகள் और करूबों और सराफों की सेवा वहाँ पर होगी அங்குள்ள மகிமையான அனுபவங்கள் और महिमा से भरे हुए अनुभव அவருக்கு முன்னால எவ்வளவு பயபக்தியாக ஒவ்வொருவரும் நிக்கிறதை பார்க்கிறோம். हम देखेंगे कि कितने लोग उसके आगे पूरे भय के साथ खड़े हैं அப்பதான் அவருடைய மகிமை நமக்கு சரியாய் தெரியும். तब ही हमें उसकी महिमा का सही ज्ञान होगा அன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுவோம். उस दिन हम खुश होंगे இந்த அப்பா இவ்வளவு மகிமையானவர். ओ ये पिता इतना महिमा से भरा है அல்லேலூயா. हालेलुया அந்த அப்பா என்ன விரும்புறாராம்? तो ये पिता क्या चाहता है அந்த वசனத்திலே படிக்கும்போது इस वचन पर पढ़ने पर அந்த மகிமையின் அப்பா इस महिमा का पिता இப்பொழுதே நாம் அவரை குறித்து இன்னும் அறிய வேண்டும் என்று वो விரும்புகிறார். ये चाहता है कि हम अब उसकी पहचान में और अधिक प्रकाश को पाएं ஆகவே நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்ணுகிறார். इसलिए पौल कहता है कि इनको मन की आंखें ज्योतिमय हो जाएं அங்கே போய் அந்த அப்பாவுடைய மகிமையை நாம் நேராய் காண போகிறோம். वहां पर हम प्रभु की महिमा को सीधे रूप से देखने चाह रहे हैं ஆனா அப்பா என்ன விரும்புகிறார் என்றால் लेकिन पिता क्या कहना चाहता है பூமியில் இருக்கும் பொழுதே என்னுடைய மகிமையை நீ அறிய வேண்டும். तो इस पृथ्वी पर रहते ही मेरी महिमा को जान என்னை குறித்து இன்னும் அறிய வேண்டும். मेरे प्रति और अधिक ज्ञान को रख என்னுடைய வல்லமையை குறித்து நீ அறிய வேண்டும். मेरी सामर्थ के प्रति और अधिक ज्ञान को रख என்னுடைய நான் உங்களுக்குள் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் சுதந்திரங்களை குறித்து நீங்க அறிய வேண்டும். मेरे अंदर जो खजाना है उसके मिराज को तो जानने का ज्ञान என்னுடைய அழைப்பினுடைய மேன்மை அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். और जो तुम्हारी बुलाहट है उसकी महिमा है उसके बारे में आप जाने இதுதான் அந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. यही इन वचनों में लिखा है ஆகவே இப்பொழுதே அவருடைய மகிமை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். तो अब आप उसकी महिमा को जाने यह वो चाहता है அல்லேலூயா. हालेलुया சில பிள்ளைகளுக்கு தங்களுடைய அப்பாவுடைய மதிப்பு என்ன மகிமை என்னன்னு தெரியாது. कुछ एक पिता की क्या प्रशंसा है क्या आदर है नहीं मालूम அந்த மதிப்பை கெடுக்கும் வண்ணம் நடந்து கொள்ளுகிறார்கள். उनका कैसा अनादर करना चाहिए वैसा करते हैं அப்ப அந்த பிள்ளை அந்த அப்பாவுடைய மதிப்பு என்ன என்பதை அறியவில்லை. तो वो जो बेटी है या बेटा है वो अपने पिता की आदर को नहीं जानता அப்ப அந்த அப்பாவுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். तो उसके पिता का हृदय कितना दुखित होगा ஆகவே தான் சொல்ல இப்பமே நீ என்னை பற்றி அறிய வேண்டும். तो इसलिए वो कहता है आज से तू मेरे बारे में जान இன்றைக்கு நாம் நம்முடைய தேவனுடைய மகிமை என்னதென்று சரியாய் அறிந்தால் यदि हम हमारे पिता की महिमा को अच्छी तरह जान लें தெருவில் சண்டை போடுவோமா? क्या हम गली में झगड़ा करेंगे கெட்ட வார்த்தை தவறியா வருமா வாயில? क्या गंदी बातें गलती से भी हमारे मुंह से आएंगी வேற ஏதாவது தப்பு செய்வோமா? क्या दूसरी और गलती करेंगे ஒளிச்சு ஒளிச்சு தப்பு செய்வோமா? क्या छिप छिप कर गलती करेंगे செய்ய மாட்டோம். नहीं करेंगे ஐயோ எங்க அப்பாவுக்கு மதிப்பு குறைஞ்சிட கூடாது. ओ मेरा पिता का जो आदर है वो घटना नहीं चाहिए அப்பாவுடைய மகிமை எப்படிப்பட்டது? जो मेरे पिता की महिमा कितनी महान है அந்த அப்பாவுடைய பிள்ளை. मैं उस पिता की बेटी हूँ அந்த அப்பாவுக்கு மகிமையை நான் கெடுத்துட கூடாது. उस पिता की महिमा को मैं नहीं बिगाड़ना அவருக்கு चाहता ஒரு ஒரு தூஷணத்தை நான் உண்டாக்கிட கூடாது. उसके नाम को मैं निंदा नहीं करूंगा அப்போ அந்த அப்பா அதனால தான் விரும்புறார் இப்பமே நீ என் மகிமையை குறித்து அதிகமாய் அறிய வேண்டும். इसलिए पिता चाहता है कि आज से तू मेरी महिमा का ज्ञान रख நீ அறிந்தால் நீ அதுக்கு தக்கதாய் நடப்பாய். तू जानेगा तो उसके अनुसार चलेगा இந்த வாழ்க்கை நல்ல சாட்சியின் வாழ்க்கையாய் மாறிவிடும். तेरा जीवन एक गवाही से भरा जीवन बदल இந்த जाएगा அழைப்பின் நம்பிக்கையை நீ புரிந்து கொள்வாய். तेरी जो बुलाहट की जो आशा है तो उसे समझ நான் जाएगा உனக்குள்ளே வைத்திருக்கிற பரலோக சுதந்திரங்களை நீ அறிந்து கொள்வாய். तेरे लिए जो मैंने रखा है स्वर्गीय विराज को तू जान पाएगा என்னுடைய வல்லமையின் மகா மேன்மையை நீ அறிந்து கொள்வாய். मेरी सामर्थ की बड़ी महिमा को तू जान पाएगा அப்ப இன்னும் என்னை கனம் பண்ணுவாய். तो और भी मेरा आदर करेगा எனக்கு மகிமை உண்டாக நடந்து கொள்வாய். मुझे महिमा मिले ऐसा तू चलेगा அதைத்தான் அப்பா விரும்புகிறார். यही पिता चाहता है அல்லேலூயா. हालेलुया அடுத்து கடைசியாக अंतिम में எபிரேயர் 12:9. इब्रानियों 12वां अध्याय उसका पहला இப்ப எபிரேய நிருபக்காரர் ஒன்றை சொல்லுகிறார். इसमें इब्रानियों का लिखने वाला कहता है அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க जब हमारे संसर्ग पिता हम पर दंडित करते हैं तो उनको डर कर நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? तो जो हमारे आत्मिक पिता है और भी भय के साथ चलना चाहिए. இங்கே சொல்லுகிறார் यहाँ पर लिखा है ஆவிகளின் பிதா, आत्मा का पिता, ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், आत्माओं का पिता, எவி ஹாருச்சோத், ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். वो आत्माओं का पिता है.
இந்த ஆவிகளின் பிதாவுக்கு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். तो जो ये आत्मा के पिता है उनने और भी अधीन होकर हमें चलना चाहिए. உங்கள் சரீரத்தின் தகப்பன்மாருக்கு நீங்கள் அடங்கி அஞ்சி நடந்தீர்கள் அல்லவா? जिस तरह तुम्हारे शारीरिक पिता है उनको आप उनके अधीन रहकर चले थे, அப்படியானால் இந்த ஆவிகளின் பிதாவுக்கு எவ்வளவு அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும்? तो ऐसी अवस्था में जो तुम्हारे आत्मिक पिता है और अधिक आपका आज्ञाकारी होना चाहिए. 10வது வசனத்திலே சொல்லுகிறார், 10वें वचन में कहता है இந்த சரீரத்தின் தகப்பன்மார் जो ये शारीरिक पिता है தங்களுக்கு நலமென்று தோன்றின வழியில் உங்களை நடத்தினார்கள். जो इनको सूझता है वैसा मार्गदर्शन करते हैं. ஆனால் இந்த ஆவிகளின் அப்பா लेकिन जो ये आत्मिक पिता है தம்முடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு உங்களை நடத்துகிறார். अपनी पवित्रता की भागीदारी होने के लिए तुम्हें चलाता है. நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை நடத்துகிறார். हमारे लाभ के लिए हमें चलाता है. எவ்வளவு அருமையா எழுதி क्या வைத்திருக்கிறார். ही प्रिय बातें लिखी है. அப்ப இந்த உலக பிரகாரம் உள்ள அப்பாமார்கள் तो ये जो संसारिक पिता है தங்களுக்கு நலமென்று தெரிந்த வழியில நடத்தினாங்க. उनको जो भाता था वैसा उन्होंने चलाया. ஒருத்தர் அவரே சிகரெட் குடிப்பாரு. कुछ एक पिता वो खुद ही सिगरेट पीता था. அப்ப ஒரு பையன் சிகரெட் குடிச்சா அடுத்த ரூம்ல போய் உட்காருவார். तो एक पिता उसका बच्चा सिगरेट पीगा तो वो दूसरे घर जाएगा. ஏய் சிகரெட் குடிக்காடா சொல்ல முடியுமா அவருக்கு? क्या वो डांट सकता है क्यों तू सिगरेट पी रहा है? அவன் நீங்க ஏன் குடிக்கிறீங்க மாதிரி கேட்டுருவானே. यदि वो बदल के कहे कि तुम क्यों पी रहे हो? இவரே டாஸ்மாக்கு போய் படகு வந்த மாதிரி வருவார் வீட்டுக்கு. यही है शराब की दुकान में जाकर झूमता हुआ आने वाला. ஏய் எங்கடா போனான்னு கேட்க முடியுமா? उसको बेटी को कह सकता तू कहाँ गया था? அப்ப அவர்களுக்கு நலமென்று உள்ள வழியில தான் நடத்துவார்கள். तो जो उनको भाया था उन्होंने चलाया. சிலருக்கு சிலது நல்லதுன்னு தோணும். कुछ एक को जैसा और कुछ एक अच्छी लगेगा. அது சொல்ல இதெல்லாம் ஒண்ணும் இல்ல தப்பு இல்ல. इसमें कोई गलती नहीं. இப்படி போடா மகனே போ. तू जा बेटा जा. அவர்களுக்கு அது நலமென்று தெரியும். उनको क्या सही मालूम पड़ेगा? ஆனா இந்த அப்பாட்ட அதெல்லாம் நடக்காது. लेकिन इस पिता के साथ ऐसा नहीं होगा. ஆவிகளின் அப்பா क्योंकि ये आत्मा का पिता அவர் அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறார். वो अपनी पवित्रता की और हमें सीधा चलाएगा. அல்லேலூயா. हालेलुया. அது ஒரே ஸ்டாண்டர்ட் தான். उसका एक ही स्तर. தேவனுடைய பரிசுத்தம் என்பது நாட்டுக்கு நாடு மாறாது, வீட்டுக்கு வீடு மாறாது. जो परमेश्वर की पवित्रता है वो देश के देश या गांव के गांव घर के घर नहीं बदलेगा. எல்லா பிள்ளைகளையும் இந்த ஆவிகளின் அப்பா தன்னுடைய பரிசுத்தத்தின் நேராய் நடத்துகிறார். तो ये जो आत्माओं का पिता है अपनी पवित्रता के अनुसार सभी को चलाता है. அதற்கு ஏற்றவர்களா இல்லாத பொழுது சிட்சிக்கிறார். जब वो उसके योग्य ना रहे तो वो दंडित करता है. நம்முடைய பிரயோஜனத்துக்காக நடத்துகிறார். वो हमारे लाभ के लिए चलाता है. சிலவள உலக பிரகாரம் உள்ள அப்பாமார் தங்களுடைய பிரயோஜனத்துக்காக நம்ம நடத்துவார்கள். कुछ एक समय में जो संसारिक पिता है अपने लाभ के लिए चलाते हैं. நிறைய பேர் அப்படித்தான் செய்வாங்க. बहुत से लोग ऐसे ही करते हैं. இன்னும் 2 வருஷம் படிக்க வச்சா அவன் சொந்த கால்ல நிப்பான், நல்ல ஒரு வேலையில வந்துருவான். यदि 2 वर्ष और से पढ़ाया जाए तो ये अपने पैरों पर खड़ा होगा और अच्छी स्थिति में आएगा. ஆனா சொல்லுவா எனக்கு பிசினஸ்ல இவன் இல்லாட்டா முடியாது அப்படி சொல்லுவார். और फिर कहेगा यदि बिजनेस में मेरे बिजनेस में ये नहीं रहे तो नहीं चल सकता. படிப்பெல்லாம் போதும், இங்க வந்து எனக்கு வேலையை பாருன்னு சொல்லுவார். ओ तेरी पढ़ाई बहुत हो चुकी तू मेरे साथ आ जा. அப்பாவுடைய பிசினஸ் பிள்ளை செய்யறது தப்பு கிடையாது. तू पिता के साथ बिजनेस करे ये गलत नहीं. ஆனா அந்த அப்பா தன்னுடைய பிரயோஜனத்தை மட்டும் பார்க்க கூடாது, பிள்ளையுடைய பிரயோஜனத்தை பார்க்கணும். तो जो पिता है अपने लाभ के लिए नहीं बल्कि बच्चे के लाभ को देखना चाहिए. ஆனா நிறைய சரீரத்தின் தகப்பன்மார் அப்படி செய்ய மாட்டார்கள். लेकिन बहुत से जो सांसारिक पिता है ऐसा नहीं सोचते. ஆனா இந்த அப்பா लेकिन ये पिता நம்முடைய பிரயோஜனத்துக்காக हमारे लाभ के लिए அல்லேலூயா हालेलुया நம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக हमारी पवित्रता की ओर நம்மை நடத்துவார். हमें चलाएगा. ஆவிகளின் அப்பா. यह आत्माओं का पिता. இந்த சரீரத்தின் அப்பாமாருக்கு ये जो शारीरिक पिता है வெளி காரியம் தான் தெரியும். उन्हें बाहरी कार्य के बारे में मालूम है. அந்த மகனுடைய மகளுடைய உள்ளம் என்ன சிந்திக்குன்னு தெரியாது. उस बेटी का मन कैसा क्या कर रहा है उसको नहीं मालूम. அதனால நமக்கு சரியா நடத்த முடியாது. इसलिए हमें अच्छी तरह से नहीं चला सकते. ஆனா இந்த அப்பா ஆவிகளின் அப்பா. लेकिन ये पिता है आत्माओं का पिता. ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர். वो आत्मा को तोल कर देखता है. நமக்குள்ள இருக்கிற எல்லாம் அவருக்கு தெரியும். हमारे अंदर जो भी है वो सब उसको मालूम நம்முடைய है. தன்மைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். हमारे स्वभाव को वो सब कुछ जानता है. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவர். मनुष्य मुख को देखता है लेकिन
लेकिन यहोवा हृदय को देखता है। ஆகவே இந்த ஆவிகளின் அப்பாவுடைய நடத்துதல் மிக விசேஷமா. तो ये जो आत्माओं के पिता का मार्गदर्शन बहुत ही विशेषित है। ஹalleluya. हालेलुया। ஆகவே அப்பாவுக்கு பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, तो हे अप्पा उस पिता के बच्चे होने के साथ इकट्ठा हुए बच्चे நம்முடைய लोग, அப்பா ஆவிகளின் பிதாவானவர். जो हमारा पिता है वो आत्मा का पिता है। நம்முடைய உள்ளிந்திரியங்கள் வரை அவர் நடத்துவார். वो हमारे हाथों में लेकर हमें चलाएगा, சர்வமும் நடத்துவார். वो हमेशा चलाएगा। என்னை நம்ம சர்வமும் சமர்ப்பணம் செய்யலாம். हमें पूरी तरह से समर्पण करना चाहिए। என்னை முற்றும் உமக்கு ஒப்புவித்தேன் என்று ஒரு பாட்டு பாடுவோமே, அது மாதிரி முழுவதும் ஒப்பு கொடுக்கலாம். हम गीत गाते हैं कि मैंने अपने आप को अर्पण कर दिया, इस तरह से पूरी तरह से अपने आप को समर्पण कर இந்த दे। அப்பா நம்மை நடத்துவார். वो हमारा पिता हमें चलाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த அப்பா எப்படிப்பட்டவர்? यह पिता किस तरह का है? எத்தனை உள்ளங்களுக்கு சந்தோஷம். कितने हृदय को खुशी है। ஹalleluya. हालेलुया। இனி அப்பான்னு கூப்பிடும்போது புரிந்து கூப்பிட வேண்டும். इसलिए आपसे आप यदि पिता कहे तो इसको समझ कर पुकारें। இங்க கேட்டு இங்க விட்டுட்டு போனா பிரயோஜனமே यहाँ இருக்காது. सुनकर यहीं छोड़ दें, इसका लाभ नहीं। வீட்ல போய் அடிக்கடி அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. आप घर पर जाकर बार बार पिता पिता कर पुकारें। ஹalleluya. हालेलुया। முழங்கால் படியிடுவோம். घुटने टेक लीजिए, கர்த்தரை நாம் நோக்கி आप பார்க்கலாம். प्रभु को देखिए। ஹalleluya. हालेलुया। அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, ஐயா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளா, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்பா அப்பா என்று 1000 முறை கூப்பிடும் மகனே, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தாங்கி நடத்தும் கிருபை, தாழ்வில் நினைத்த கிருபை. தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை. வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை, சொல்லுங்க நல்லா அப்பாவை நோக்கி பார்த்து அப்பா சொல்லுங்க. அப்பா, எல்லா பிள்ளைகளும் வாய் திறந்து அப்பான்னு சொன்னா அது அர்த்தமா இருக்கணும். அப்பான்னு சொன்னா அது நிறைஞ்சிருக்கணும், உள்ளம் நிறைஞ்சு வரணும், உள்ளம் நிறைஞ்சு வரணும். அப்பா ஆமென். ஓ டாடி, அப்பா, எல்லா உள்ளங்களும் உள்ளம் நிறைந்து அப்பா. ஓ glory. மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. everlasting Father, மாறாத அப்பா, சூழ்நிலைகளின் நடுவிலே என்னை நடத்துகிற அப்பா, தேவ கிருபை. அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா ஓ glory. என்னை அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து இன்னைக்கு அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட போறோம். அப்பாவுடைய கிருபை இறங்க போகுது. அப்பாவுடைய நன்மைகள் ஜோதிகளின் அப்பாவிடத்திலிருந்து வரப்போகிறது. அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லா பிள்ளைகளும் உரிமையோடு ஆமென் உரத்த சத்தமாக அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற அப்பா சந்தோஷப்படுவார். பரமண்டலங்களில் இருக்கிற அப்பா அல்லேலூயா. ஓ இரக்கங்களின் அப்பா, ஓ
உரபகலா சந்தரா துரபல பஷலா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட பண்ணுங்கப்பா, உரிமையோடு கூப்பிட பண்ணுங்கப்பா. யாருடைய உள்ளத்துல பயம் இருக்கோ, எந்த பிள்ளை பயந்து நடுங்கி இந்த அப்பாவை பின்பற்றுதோ, இன்றைக்கு அந்த பிள்ளை உரிமையோடு பின்பற்ற தொடங்கணும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க. ஓ ரிபலா சந்தரா துரபல வகபல வஷலப தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்கிறார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்பா என்று கூப்பிட ஆவியானவர் உதவி செய்கிறார். உலகலா சந்தரா துனஹந்தலா உலபல வகபல வஷலபா. எல்லா பிள்ளைகளும் அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பா அப்பா என்று பரவசமா கூப்பிடுங்க.